லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா சிசிஎன்ஏயோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இந்த இன்ட்ரடக்ஷன்ல சிசிஎன்ஏ கோர்ஸ்னா என்ன, நம்ம இன்ஸ்டியூட்ல இந்த சிசிஎன்ஏ கோர்ஸ் எப்படி டீச் பண்ண போறோம், தென் பேட்ச் டைம் என்ன, வேலிடி என்ன, சிசிஎன்ஏ எக்ஸாம் பத்தி, நம்மளோட டியூரேஷன்ஸ் பத்தி இது எல்லாமே பார்த்துருந்தோம். சிலபஸ் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. இனில இருந்தா என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிசிஎன்ஏவோட டே 1 சிலபஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் டே 1. இந்த டே 1ல நம்ம இந்த சீசனே ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஸ்கிராட்ச் அப்படின்றது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அதர் டொமைன்ல இருக்கீங்க, இல்ல நான் டெக்னிக்கல் டீமு, இல்ல டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் அதர் டிகிரி பண்ணிருக்கீங்க, டிப்ளமோவோ நான் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, எனிதிங் எல்லாருக்கும் புரியணும். அதுக்காக வில் ஸ்டார்ட் ஃப்ரம் டாட் பேசிக்ல இருந்து ஆரம்பிக்க போறோம் இந்த சீசனே கோர்ஸ். அதனால நம்ம கிட்ட இருக்க சிசிஎன்ஏ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா, as my upcoming engineers we want to understand about number system. நம்பர் சிஸ்டம் பத்தி படிக்க போறோம் இனி ஃபுல் கிளாஸ். ஏன்னா இந்த நியூமரிக்கல் லாஜிக்லாம் வச்சுதான் உங்களால அப்கமிங் கிளாஸ்ல வர பாராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க முடியும். நம்பர் சிஸ்டம், நம்பர் சிஸ்டம்ல டோட்டலா 3 விதமான நம்பர் சிஸ்டம் இருக்கு. பைனரி நம்பர் சிஸ்டம் இருக்கு, டெசிமல் நம்பர் சிஸ்டம் இருக்கு, எக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம் இருக்கு. 3 இருக்கு, பைனரி, டெசிமல், எக்ஸாடெசிமல். இந்த பைனரி நம்பர் சிஸ்டம்ன்றது நீங்க சின்ன பசங்கள்ல இருந்து பார்த்துருப்பீங்க, ஸ்கூல்ல இருந்து. பைனரி அப்படின்றது ரெண்டே வேல்யூ தான் இருக்கும், 0 இருக்கும் 1 இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. தென் டெசிமல் நம்பர் சிஸ்டம்ல என்ன இருக்கும் அப்படின்னா 0 to 9 இருக்கும், இதுதான் டெசிமல் நம்பர் சிஸ்டம். எக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம்ல என்ன இருக்கும் அப்படின்னா 0 to 15 வரைக்கும் இருக்கும். ஓ 3 நம்பர் சிஸ்டம், பைனரி, டெசிமல், hexadecimal. Binary contains zeros and ones, decimal contains 0 to 9, hexadecimal contains 0 to 15. பட் இந்த hexadecimalல மட்டும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்போ 0னா நெக்ஸ்ட் 1 2 3 இட்ஸ் கோயிங் ஆன். இது ஒரு பீரியட் ஆஃப் டைம் 10 வரும், 11 12 13 14 15 வந்து முடியும். ஹெக்ஸாடெசிமலை பொறுத்தவரையிலையும் 0 to 15 வரைக்கும் இருக்கு. ஆனா 10 10ன்னு சொல்ல மாட்டாங்க. 10 is represent as A, 11 அப்படின்றது B, 12 அப்படின்றது C, 13 அப்படின்றது D, 14 அப்படின்றது E, 15 அப்படின்றது F. இதுதான் கணக்கு. அப்போ திருப்பி சொல்றோம், நம்பர் சிஸ்டம்ல 3 நம்பர் சிஸ்டம் இருக்கு, பைனரி, டெசிமல், ஹெக்ஸாடெசிமல். பைனரியில ரெண்டே வேல்யூ தான், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். டெசிமல்ல 0 to 9, ஹெக்ஸாடெசிமல்ல 0 to 15. அதுல 10 11 12 13 14 15 A B C D E F ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. தென் இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஒரு நம்பர் சிஸ்டமோட பேஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஏன் சரி இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா, இதெல்லாம் கண்டுபிடிக்க கத்துக்கிட்டாதான் உங்களால இந்த நெட்வொர்க்கை டீப்பா படிக்க முடியும். இதெல்லாம் படிக்கல அப்படின்னா நெட்வொர்க்கை டீப்பா படிக்க முடியாது, மேலோட்டமா வேணா படிக்கலாம். அப்போ டீப்பா படிக்கணும்னா இதெல்லாம் தெரியணும். நம்பர் சிஸ்டமோட பேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கும். இப்போ பைனரி நம்பர் சிஸ்டமோட பேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 2. ஏன் பைனரியோட பேஸ் வேல்யூ 2 அப்படின்னா, அங்க ரெண்டே நம்பர் தான் இருக்கு, 0 இருக்கு 1 இருக்கு. பைனரியில வேற நம்பர் வர வாய்ப்பே கிடையாது.
அதனால தான் பைனரி நம்பர் சிஸ்டமோட பேஸ் வேல்யூ வந்து 2. டெசிமல் நம்பர் சிஸ்டமோட பேஸ் வேல்யூ என்னன்னா 0 to 9 வரைக்கும் இருக்கு. நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி த டெசிமல் பேஸ் வேல்யூ வில் பி 10. அப்போ ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் வேல்யூ என்னன்னா டோட்டலா 0 to 15 வரைக்கும் இருக்கு. அப்போ 0 to 15 நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி 16 வரும். அப்போ பைனரி நம்பர் சிஸ்டம், டெசிமல் நம்பர் சிஸ்டம், ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம் இருக்கு. பைனரி 0s and 1s மட்டும் இருக்கும். டெசிமல் 0 to 9 வரைக்கும் இருக்கும். ஹெக்ஸாடெசிமல் 0 to 15 வரைக்கும் இருக்கும். அந்தந்த நம்பர் சிஸ்டமோட பேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 2, 10, 16. ஏன் 2, 10, 16னா பைனரி காம்பினேஷன் 0s and 1s 2. டெசிமல்ல 0 to 9 இருக்கு 10. ஹெக்ஸாடெசிமல்ல 0 to 15 இருக்கு 60. இப்போ ஒரு நம்பர் சார் சொல்லுங்க. இப்ப எல்லாமே ஜீரோல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா பைனரி 0 to 1. அப்ப டெசிமல் 1 to 9 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுமா? ஆமா. ஏன் அப்படி வரல? இல்ல டெசிமல் வேல்யூஸ் எல்லாமே 0 தான். இதெல்லாம் நியூமரிக்கல் கண்டுபிடிச்சது இப்படிதான். டெசிமல் எல்லா நம்பர்ஸும் 0s தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? ம் சரி. பேஸ் வேல்யூ அடுத்தது, as my engineers you want to find a place value of each and every number system. இங்க இன்ஜினியர் ஆகணும்னு கனவு இருக்குன்னா நீங்க எல்லா நம்பர் சிஸ்டமோட இந்த 3 நம்பர் சிஸ்டமோட பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். பட் இந்த 3 நம்பர் சிஸ்டமோட பிளேஸ் வேல்யூ இங்க முக்கியம் இல்லை. சீசனுக்கு பைனரியோட பிளேஸ் வேல்யூ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பிளேஸ் வேல்யூ வச்சு தான் நீங்க சீசனே படிக்க போறீங்க. அப்போ கொஸ்டின் என்னன்னா finding place value of binary number system. The question. Finding place value of binary number system. பைனரி நம்பர் சிஸ்டமோட பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கட்டாயம் கண்டுபிடிக்கணும். அப்போ அது எப்படி சரின்னு கண்டுபிடிக்குதுன்னா அது அந்த நம்பர் சிஸ்டமோட பேஸ் வேல்யூ வச்சு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பைனரியோட பேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2. அதை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். மேலே இருக்கு பைனரியோட பேஸ் வேல்யூ 2. இப்போ இந்த பேஸ் வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்க போறோம்னா பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கும். சரி, எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒன்றும் இல்லை, உங்க பேஸ் வேல்யூவை பவர் இன்க்ரீஸ் பண்ணுங்க ரைட் டு லெஃப்ட். 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3ன்னு உங்க இஷ்டம் எவ்வளவு வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. இப்போ அந்தந்த ஈக்குவேஷனோட வேல்யூ வேணும். அப்போ எனிதிங் பவர் 0. அப்போ 2 power 0 என்ன வரும்னா பாதி பேர் 0 வரும்னு நினைப்பீங்க. கிடையாது, இது 2 zeros ஆர் 0 அப்படி கிடையாது. இது பவர் சிம்பிள். எந்த நம்பருக்கு மேல பவர் 0வா இருந்தாலும் எனிதிங் பவர் 0 என்ன வரும்னு கேட்டீங்கன்னா 1ன்னு வரும். அப்போ 2 power 1 என்ன வரும்னா 2ன்னு வரும். 2 power 2 என்ன வரும்னா 4ன்னு வரும். 2 power 3 6 கிடையாது. இட்ஸ் நாட் லைக் 2 3s ஆர் 6. 2 power 3 அப்படின்றது 2வை நீங்க 3 டைம்ஸ் வந்து இன்டூ பண்ணணும். அப்போ 2 2s ஆர் 4, 4 2s ஆர் 8. அப்போ 2 power 3 அப்படின்றது வேல்யூ 6 வராது, 8ன்னு ஒரு நம்பர் வரும். அப்போ இங்க நீங்க பாக்குற இந்த 1 2 4 8 இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் பிளேஸ் வேல்யூ ஆஃப்
பைனரி. அப்போ ஒரு சீசனே படிக்க போற ஸ்டூடெண்ட்டுக்கு பிளேஸ் வேல்யூ அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பிளேஸ் வேல்யூ புரிஞ்சிருக்கணும். சுரேன் இந்த பிளேஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சாரு, அதுக்கு பேஸ் வேல்யூ யூஸ் பண்ணாரு, அந்த பேஸ் வேல்யூனா என்ன, அந்த பேஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சோம், நம்பர் சிஸ்டம்ல என்னென்ன நம்பர் சிஸ்டம் இருக்கு அப்படின்றதுலாம் ரொம்ப முக்கியம். பட் அன்பார்ச்சுனேட்லி இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 7:15 தான் ஒரு 15 பேர் சீசனை ஜாயின் பண்றாங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆனது எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 7:05. அப்போ பேட்ச் எல்லாமே நீங்க சீசனே படிக்கணும்னு முடிவு பண்ணா மட்டும் போதாது. யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் பிஹேவியர். ஓகேவா? 7:05க்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு 7:05க்கு சிலபஸ்குள்ள போயிட்டேன். பட் பாதி பேர் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா 7:10க்கு ஜாயின் பண்றது, 7:11க்கு, 7:12க்கு, கரெக்டா 7:10ல இருந்து 7:18 வரையும் ஸ்ட்ரென்த் ஏறினே இருக்கு. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்பதான் உள்ள வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை மணிக்கு? இப்பதான் 7:18 உள்ள வந்திருக்கீங்க. நான் 7:18க்கு எதை பத்தி பேசினிருக்கேன்னா பிளேஸ் வேல்யூ பத்தி பேசுறேன். இப்போ 20 மினிட்ஸ்க்கு நீங்க கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அடுத்த செஷன் உங்களுக்கு எப்படி புரியும்? புரியாதே. ஏற்கனவே நம்பர் சிஸ்டம்லாம் ஸ்கூல்ல படிச்சிருந்தா தப்பிச்சிங்க. இல்ல சுரேன் அதெல்லாம் தெரியாதுன்னீங்கன்னா இப்போ 7:20க்கு உள்ள வரீங்க அப்படின்னா அப்போ 20 நிமிஷம் கண்டென்ட் எப்படி புரியும்? இப்போ இது புரியாது. இதை பேஸ் பண்ணி தான் நான் நெக்ஸ்ட் எடுக்க போறேன். அதுவும் புரியாது. அப்படின்னா இந்த கிளாஸ் ஃபுல்லா புரியாது. இது உண்மை. ஓகேவா? இது விளையாட்டுலாம் கிடையாது. சும்மா வந்துட்டு எப்போனா வரலாம், எப்போனா படிக்கலாம். அப்படிலாம் கிடையாது. யூ வாண்ட் டு டூ சம்திங். சீசனே படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு காசை மட்டும் கட்டிட்டா மட்டும் போதாது. நீங்களும் உங்க பிஹேவியர் சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஒரு சில ஆன்லைன் ஸ்டூடெண்ட் 6:50க்குலாம் ஜாயின் பண்ணிட்டான். 7 o'clock கிளாஸ். நான் ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ண 6:50. நான் ஜாயின் பண்ண சொல்லவே 10 பேர் இருந்தான். ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் 6:30க்குலாம், ஏன்னா ஆஃப்லைன்ல சீக்கிரமா வரணும் விளையாட்டுகளால. 6:30க்குலாம் இங்க ஒரு 5 மெம்பர்ஸ் இருந்தான். மீதி பேர்லாம் கேர்லெஸ். மீதி பேர் மீன்ஸ் ஒரு இந்த 7:10க்கு மேலே வந்தவங்களாம் கேர்லெஸ் தான். அது டெமோவாக இருக்கட்டும். ஏன் டெமோ நான் படிக்க மாட்டீங்கன்னா என்ன? நான் டெமோவை நாங்கள் எப்படி எடுக்கணும்னு தான் காட்டுறோம். அதுக்காக என்ன இதெல்லாம் ஈஸி கண்டென்ட்டா புரிஞ்சிருமா லேட்டாக வந்தா? அப்படிலாம் கிடையாது. மீதி பேர்லாம் கேர்லெஸ். இப்படியே போச்சுன்னா சீசனில் ஒன்றும் எடுக்க முடியாது. இப்படியே போச்சுன்னா அதனால ஓகே. டே 1ல ஏதோ தப்பு பண்ணுறீங்க, அக்ரி. டே 2லையும் இதே மாதிரி வரப்போறீங்கன்னா செட் ஆகாது. அப்படி கிடையாது. இங்க இங்க நிறைய ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்கு. நாங்க மட்டும் சும்மா ஒரு பக்கம் உட்காந்து காசை மட்டும் வாங்கிட்டு கத்திருந்தோம் அப்படின்னா அந்த ரிசல்ட் எங்களால் கொடுக்க முடியும். நாங்க எல்லாரும் செக் பண்ணுவோம். மேபி புது பசங்க இன்ஸ்டியூட் பத்தி தெரியாது, நீங்க எப்போனா வரலாம்னு நினைச்சிருக்கீங்க, அப்படிலாம் இங்க அலோவ் பண்ண மாட்டோம். அது யாரா இருந்தாலும் சரி. நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இருங்க, ஃப்ரெஷ்ஷா இருங்க, சீசனே படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, இந்த இன்ஸ்டியூட் தான் படிக்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிஹேவியர்னு ஒன்று இருக்கு. 7 o'clock உள்ள வந்திருக்கணும். என்னைக்குன்னா ஒரு நாள் 7:10க்கு வரலாம். மேபி எமர்ஜென்சி என்னால் முடியல சொல்லிடலாம். அதனால ஃபர்ஸ்ட் உங்க பிஹேவியர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏனாதானும் கிளாஸ் அட்டன் பண்ணாதீங்க. அதுக்கு எக்காரணத்தை கொண்டும் எப்பவுமே என் சைட்ல நான் அலோவ் பண்ண மாட்டேன். இங்க டைமுக்கு கிளாஸ் உள்ள வரணும். இவ்வளோ பேராமீட்டர் இருக்கு, இதெல்லாம் படிக்கணும். நீங்க எப்ப வேணா உள்ள வரலாம், எப்ப வேணா போகலாம், காசை மட்டும் வாங்கிப்போம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. காசு வருதோ இல்லையோ செகண்டரி. பிஹேவியர் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால இந்த பிஹேவியர் எல்லாம் இன்னைக்கே விட்டுட்டு நாளைக்கு இருந்துன்னா ஒழுங்கா கிளாஸ்ல டைமுக்கு ஜாயின் பண்ணுங்க. ஒரு 2 மாசம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறமா தான் நீங்க லைஃப்ல நினைச்ச அந்த பிளேஸ்மெண்ட், அந்த ஜாப், அந்த பேக்கேஜ்லாம் அதுக்கப்புறமா. டே 1 ஏனாதானு 7:20க்கு வரீங்க அப்படின்னா அப்போ இன்னும் இருக்கே டாபிக்ஸ்லாம் என்ன பண்ணுவீங்க? அதனால இந்த பிஹேவியர்லாம் மாத்திக்கோங்க. இந்த லேட்டா ரொம்ப கேர்லெஸ்ஸா லேட்டா ஜாயின் பண்ணவங்களுக்காக நான் திருப்பி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஏன்னா கிளாஸ் புரியாது அவங்களுக்கு. இந்த சீசனில் இருக்க பேராமீட்டர்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும்னா சீசனே படிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் நம்பர் சிஸ்டம்னா என்னன்னு தெரியும். பேஸ் நம்பர் சிஸ்டம்ல 3 விதமான நம்பர் சிஸ்டம் இருக்கு. பைனரி, டெசிமல், ஹெக்ஸாடெசிமல். இதை தாண்டி நம்பர் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு, பட் தேவையில்லை. இது 3 போதும். பைனரி நம்பர் சிஸ்டம்ல
ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் வரும். ஸ்கூல்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. டெசிமல்ல 0 to 9 வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். ஹெக்ஸாடெசிமல்ல 0 to 15 வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் சுரேன் கண்டுபிடிக்கல. இது எல்லாமே ஹிஸ்டரி அண்ட் நியூமரிக்கல் நம்பர்ஸ்லாம் கண்டுபிடிக்க சொல்ல இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சது. ஆனா ஹெக்ஸாடெசிமலை பொறுத்தவரையும் 0 to 15 வரைக்கும் இருக்கு வேல்யூ. ஆனா அங்க 10 வந்து 10ன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னு சொல்லுவாங்க. 11 பின்னு வாங்க, 12 சின்னு வாங்க, 13 டின்னு வாங்க, 14 ஈன்னு வாங்க, 15 எஃப்னு வாங்க. அப்கமிங் கிளாஸ்ல எப்பயாவது நீங்க F2A அப்படின்னு ஒரு வேல்யூ கண்டிப்பா பார்ப்பீங்க. அதுக்கு தான் டைமுக்கு உள்ள ஜாயின் பண்ணணும். F2A அப்படின்னு ஒரு வேல்யூ பார்க்குறீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் F2A. F-ஓட வேல்யூ 15, 2ஓட வேல்யூ 2 தான், A-ஓட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 10. அப்போ 15210 கிடையாது, 15 to 10. அதுதான் இதோட ரீப்ரசன்ட் வேல்யூ. அப்ப கண்டிப்பா அப்கமிங் கிளாஸ்ல F2A எல்லாம் பார்ப்பீங்க. அப்ப F2A பார்த்துட்டு Fனா என்னன்னு தெரியல சுரேன், ஏனா என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்க இன்கேஸ் ஃபீஸ் பே பண்ண பிளான் வச்சிருந்தாலும் ஃபீஸும் வேஸ்ட்டாக தான் போக போகுது, உங்க டைமும் வேஸ்ட்டாக தான் போக போகுது. ஒழுங்கா நாளைக்கு இருந்துன்னா கிளாஸை டைமுக்கு ஜாயின் பண்ணுங்க. ஏனா தானே நான் அட்டன் பண்ணேன், எக்காரணத்து கொண்டும் வி ஓன்ட் டால். சரி, அப்போ இந்த நம்பர் சிஸ்டம் படிச்ச கையோட நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா பேஸ் வேல்யூ படிக்கணும் கட்டாயம். எப்படி சொல்லி நீங்க 2, 10, 16 வந்திருக்குன்னா ஈஸி. பைனரியில் 2 நம்பர் தான் இருக்கு, அதனால 2. டெசிமல்ல 0 to 9 வரைக்கும் இருக்கு, அதனால 10. 0 to 9 கைவிட்டு எண்ணி பார்த்தீங்கன்னா 10 நம்பர்ஸ். ஹெக்ஸாடெசிமல்ல 0 to 15 வரைக்கும் இருக்கு, அதனால 16. சரி, இதை கண்டுபிடிச்சாச்சு. இதை கண்டுபிடிச்சிட்ட அப்புறமா இங்க இருக்க இன்ஜினியர்ஸ் எல்லாருக்கும் என்ன வேணும் அப்படின்னா பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாகும். இதெல்லாம் ஏன் சுரேன் போர் அடிக்குது, இதெல்லாம் எதுக்கு சுரேன் கண்டுபிடிக்கிறோம்னா திருப்பி சொல்றோம், இந்த கோர்ஸ்ல இருக்க பேராமீட்டர்லாம் நீங்க மக்க படிக்காம ப்ராக்டிக்கலா புரிஞ்சுக்கணும்னா இது எல்லாமே கட்டாயம். இதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க இந்த பக்கம் போய் கோர்ஸ் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சில பேராமீட்டர் புரியாது, மக்கப் தான் அடிச்சாகும். அப்போ நவ் ஆல் மை இன்ஜினியர்ஸ் யூ வாண்ட் டு ஃபைண்ட் பிளேஸ் வேல்யூ. பிளேஸ் வேல்யூ கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். சரி, அதுதான் போட்டிருக்கோம், ஃபைண்டிங் பிளேஸ் வேல்யூ ஆஃப் பைனரி சிஸ்டம். பைனரி சிஸ்டமோட பிளேஸ் வேல்யூவை கண்டுபிடிக்க போகும். சரி, எப்படி பைனரியோட பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனா க்ளூ பேஸ் வேல்யூ தான். ஏற்கனவே பைனரியோ பேஸ் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம்னா 2ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த பேஸ் வேல்யூ வச்சு தான் பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். எப்படி, ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு பவர் இன்க்ரீஸ் பண்ணுங்க. 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4 எவ்வளோ வேணா கண்டுபிடிங்க. அப்போ 2 power 0 நீங்க கேல்குலேட்டர் போட்டு பார்த்தீங்கன்னா 1ன்னு வரும். 2 power 1 வந்து 2, 2 power 2 வந்து 4, 2 power 3 வந்து 6ன்னு வாங்க. இது 2 3s are 6 கணக்கு கிடையாது. 2-ஐ நீங்க 3 டைம்ஸ் என்ன பண்ணணும்னா இன்ட்டு பண்ணணும். 2 2s are 4, 4 2s are என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 வரும். அப்போ 2 power 0 1, 2 power 1 2, 2 power 2 4, 2 power 3 8. அப்போ இந்த 1 2 4 8 அப்படின்றது தான் பைனரி நம்பரோட பைனரி சிஸ்டமோட பிளேஸ் வேல்யூ. இது தெரியாம நீங்க சிசிஎன்ஏ சிலபஸை தொடக்கூட முடியாது. அப்படி யாருன்னா இதை மிஸ் பண்ணி இதை தொட்டாலும் சிசிஎன்ஏ கிளாஸ் புரியாது. சரி, அப்போ பைனரி சிஸ்டமோட பிளேஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டெசிமலோட பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம், எக்ஸா பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம், நோ நீ தேவையில்லை. இதெல்லாம் சிசிஎன்ஏ படிக்க போற ஸ்டூடெண்ட்டுக்கு இதோட பிளேஸ் வேல்யூ இதோட பிளேஸ் வேல்யூ தேவையில்லை. பைனரி சிஸ்டமோட பிளேஸ் வேல்யூ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மட்டும் என்ன பண்ணிட்டோம்னா ஷார்ட்டா கண்டுபிடிச்சிடும். சரி, இப்போ இதுக்கு அடுத்தது என்ன படிக்க போறீங்க அப்படின்னா ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் ஆக போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பா கன்வர்ஷன் தெரிஞ்சிருக்கணும். அப்புறமா தான் சிசிஎன்ஏ கிளாஸ். கன்வர்ஷன் என்ன கன்வர்ஷன்னா, நான் ஒரு டெசிமல் நம்பர் தருவேன் உங்ககிட்ட, எல்லாருக்கிட்டையும் ஒரு டெசிமல் நம்பர் தருவேன். டெசிமல் நான் கொடுப்பேன், நீங்க எனக்கு அழகா அதை பைனரிக்கு மாத்தி காட்டணும்.
நான் உங்களுக்கு பைனரி தருவேன், நீங்க எனக்கு டெசிமலுக்கு மாத்திக்காரு. இதான் கணக்கு. நான் டெசிமல் கொடுத்தேன்னா நீங்க எனக்கு பைனரி மாத்தி கொடுக்கணும். நான் பைனரி கொடுத்தேன்னா நீங்க எனக்கு டெசிமலுக்கு மாத்தி கொடுக்கணும். தென் நான் எக்ஸா டெசிமல் கொடுப்பேன். நான் எக்ஸா கொடுத்தேன்னா நீங்க எனக்கு பைனரிக்கு மாத்தி கொடுக்கணும். நான் திருப்பி பைனரி டு எக்ஸா கேட்டேன்னா எனக்கு பைனரில இருந்து எக்ஸாவும் மாத்தி கொடுக்கணும். இந்த 4 விதமான கன்வர்ஷனும் தெரியும்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் இந்த சிஸ்கோ சிலபஸ்க்குள்ள வரணும். சார் இதுவே எனக்கு புரியல, இதுவே எனக்கு தெரியலன்னா சிஸ்கோ சிலபஸ் ஓபன் பண்ணக்கூடாது. ஓபன் பண்ணாலும் வெளிப்படையா சொல்லணும்னா புரியாது. வேணும்னா மக்க படிக்கிறவங்க அடிச்சுட்டு போகலாம் 2 மாசம். அப்போ அதனாலதான் இங்க எடுக்க போற ஒரு பேராமீட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைமுக்கு ஜாயின் பண்ணணும், லேட்டா ஜாயின் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்பதான் 4 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. சரி, அப்போ 4 விதமான கன்வர்ஷன். டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் தெரியணும், பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் தெரியணும், எக்ஸா டு பைனரி கன்வர்ஷன் தெரியணும், தென் பைனரி டு எக்ஸா கன்வர்ஷன் தெரியணும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் கத்துக்க போறோம். டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன்ஸ். இப்போ என்கிட்ட டெசிமல் வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 9 அப்படின்னு ஒரு டெசிமல் வேல்யூ வச்சிருக்கு. நல்லா கவனிங்க, எழுத வேணாம், இனிமே எழுத வேணாம், ஜஸ்ட் கவனிங்க. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். யாரும் எழுத வேணாம், ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனை பாரு. புரிஞ்சிருச்சுன்னா அப்புறமா எழுதலாம். என்கிட்ட இப்போ 9 அப்படின்னு ஒரு டெசிமல் வேல்யூ இருக்கு. இந்த 9 அப்படின்ற டெசிமல் வேல்யூவை நீங்க எனக்கு என்னவா மாத்தி கொடுக்கணும்னா பைனரிக்கு மாத்தி கொடுக்கணும். அப்படி யாருக்கு மாத்த முடியுமோ அவங்க மட்டும்தான் சிலபஸை படிக்க ஆரம்பிக்கும், இல்லைன்னா படிக்க கூடாது என்னை பொறுத்தவரையும். அப்போ இந்த 9ன்ற டெசிமலை எப்படி பைனரிக்கு மாத்துறது? வேற Divide by 2. டிவைடா? நல்லா யோசிச்சு பாருங்க கணேஷ், டிவைட் கிடையாது. எஸ், வேற யாரு? வேற பவர் யூஸ் பண்ணுவாங்க. வேற 9 power 2. சரி, அப்போ 9ன்ற டெசிமலை நீங்க பைனரிக்கு மாத்த போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களோட 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் சிலபஸ். இந்த டெசிமல் டு பைனரி, பைனரி டு டெசிமல், பைனரி டெசிமல், எக்ஸா டெசிமல், இது எல்லாமே எத்தனாவது ஸ்டாண்டர்ட் சிலபஸ்னா 4th 5th 6th வந்துடும். வேணும்னா உங்க வீட்டுல யாருன்னா சின்ன பசங்க இருக்காங்கன்னா அவங்களோட இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்திருக்கும். அந்த சிலபஸை தான் நம்ம சிசிஎன்ஏ டே 1ல படிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா பேசிக் எல்லாரும் படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. அப்போ திருப்பி புரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் நாட் சிசிஎன்ஏ கண்டென்ட். சிசிஎன்ஏ படிக்கிறதுக்கு முன்னாடி எலிஜிபிள்னு ஒன்று இருக்கும்ல, எலிஜிபிள். அந்த எலிஜிபிள்ல நீங்க இருக்கீங்களான்னு நான் செக் பண்ண முடியாது. நான் எனக்கு இருக்கீங்களோ இல்லையோ, எனக்கு இருக்கணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் நான் சிசிஎன்ஏ புக்கை ரெடி ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கும். இதெல்லாம் கட்டாயம் தெரியணும். அப்போ 9ன்ற டெசிமலை பைனரிக்கு மாத்த உங்களுக்கு 4வது கிளாஸ்லயோ 5வது ஸ்டாண்டர்ட்லயோ சொல்லி கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க. மேபி ஒரு சில பேர் கவனிச்சு பார்த்துருப்பீங்க, ஒரு சில பேர் கவனிக்காம பாஸ் பண்ணிட்டு வெளியே வந்துருப்பீங்க. பட் எனக்கு இந்த போர்ஷன் இடிவான். அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த 9ன்ற டெசிமலை நீங்க போயிட்டு உங்க வீட்டுல இருக்க சின்ன பசங்க புக் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2ஆல டிவைட் பண்ண மாட்டாங்க. 2ஆல இது என்னது? LCM. I mean, கிடையாது. நான் இதுதான் சொன்னேன். LCM. 3 பவர். அப்போ நிறைய மெத்தட் இருக்கு, நிறைய மெத்தட் இருக்கு. ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் மெத்தட் வில் பி டேக்கிங் எல்சிஎம் பை 2. ஸ்கூல்ல எல்லாம் பண்ணுவாங்க. 2ஆல எல்சிஎம் எடுத்து அதுக்கு ரிமைண்டர் வேல்யூஸ் ஒன்று வரும். ஓகேவா? அதுதான் டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் தான் படிக்க போறோம். எதுவும் பெரிய காலேஜ் போர்ஷன் படிக்க போறது இல்ல. அப்போ டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் பண்ண போறோம். பட் நம்ம எல்சிஎம் போறது இல்ல, நம்ம வேற மெக்கானிசம் யூஸ் பண்ண போறோம்.
Now we want to do conversion using place value. ஏற்கனவே நம்மளுக்கு பைனரியோட பிளேஸ் வேல்யூ தெரியும். அதனால எல்சிஎம் போறவங்க எல்சிஎம் யூஸ் பண்ணி கன்வர்ஷன் பண்ணிக்கோங்க, தப்பு இல்ல. ஆனா நான் எது யூஸ் பண்ண போறேன்னா நான் பிளேஸ் வேல்யூ தான் யூஸ் பண்ண போறேன். பிளேஸ் வேல்யூ வச்சு தான் நான் கன்வர்ஷன் பண்ண போறேன். சரி, இப்போ நம்ம டெசிமல்ல ஒர்க் பண்றோம். எப்பெல்லாம் நீங்க டெசிமல்ல ஒர்க் பண்றீங்களோ அப்பெல்லாம் இங்க ஒரு கண்டிஷன் இருக்கு. டெசிமல் சிஸ்டமை பொறுத்த வரையும் கண்டிஷன் என்னன்னா 1 octet that is equal to 8 பிட்னு வரும். ஒன்றும் இல்லை, பிட்னா என்ன பாருங்க, 0 1 1 0 1 1 1 0 8 நம்பர் இருக்கா? அப்போ 8 நம்பர் இருக்குன்னா 8 பிட்டு, ஒன்று ஒன்றும் ஒரு பிட்டு. அப்போ இதை 8 பிட்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு ஆக்டேட்னு சொல்லலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். 8 பிட்டுன்னு சொன்னா பெருசா இருக்கு, அதுக்கு பதில் ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்கன்னா 1 ஆக்டேட்னு. அப்போ சொல்றத ஈஸியா பண்றதுக்காக தான் இந்த கம்ப்ரெஷன் யூஸ் பண்ணாங்க. அப்போ 8 பிட் இஸ் ஈக்குவல் டு 1 ஆக்டேட்னா கதைப்படி என்கிட்ட இப்போ ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு. இந்த ஒரு பெரிய பாக்ஸ்ல 8 குட்டி பாக்ஸ் இருக்குல்ல, ஒரு பெரிய பாக்ஸுக்குள்ள 8 குட்டி பாக்ஸ் இருக்கு. இந்த பெரிய பாக்ஸுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்டேட். இந்த உள்ள இருக்க பாக்ஸுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிட்டு. அப்போ சுரேன் முடிவு பண்ணது கிடையாது. இது ஒரு ஆக்டேட்ல 8 பிட்டு தான் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணது கிடையாது. இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்ல ஃபவுண்டேஷன்ல அவங்க முடிவு பண்ணுது. ஃபண்டமெண்டல்ஸ் அவங்க தான் என்ன சொன்னாங்கன்னா 8 பிட்டு இருந்தா அதை நீங்க ஒரு ஆக்டேட்னு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னாங்க. அதை தான் நாங்க படிச்சுட்டு உங்களுக்கு சொல்லி தருமே தவிர நாங்க கண்டுபிடிச்சது கிடையாது. அப்போ கண்டுபிடிக்க சொல்லி இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ 1 ஆக்டேட் அப்படின்னாவே நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா அதுக்குள்ள 8 பிட் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். சுரேன் ஃபார் எக்ஸாம்பிள் 9 பிட் இருக்கு சுரேன் என்கிட்ட. 9 பிட் இருந்தா என்னன்னு சொல்றதுன்னா 9 பிட் இருந்தா 9 பிட்டு தான், 10 பிட் இருந்தா 10 பிட்டு தான். சுரேன் ஒரு ஆக்டேட் 2 பிட் வச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது. 10 பிட் இருக்குன்னா 10 பிட்டு தான், 12 பிட் இருக்குன்னா 12 பிட் தான். என்னைக்குன்னா உங்ககிட்ட 16 பிட் இருந்துச்சுன்னா எத்தனை ஆக்டேட்? 2 octet. கடகடன்னு படிக்கணும், விளையாட்டு கிடையாது. அப்படியே ஸ்கிரீனே பார்த்துருந்தீங்கன்னா 8 பிட்டுக்கு ஒரு ஆக்டேட்ன்றல. அப்ப இன்கேஸ் 16 பிட்டு இன்கேஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள், அப்ப நீங்க என்னன்னு சொல்லணும்னா 2 ஆக்டேட்னு சொல்லலாம். அப்போ அப்கமிங் கிளாஸ்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 4 ஆக்டேட் என்கிட்ட இருக்குன்னு சொல்லுவேன். அப்போ நீங்க எத்தனை பிட் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். 32 bit. இதெல்லாம் கணக்கு. அதுக்கு தான் கிளாஸ் டைமுக்கு வாங்கன்னு கத்தின்னு இருக்கும். இதெல்லாமே முக்கியமான கணக்கு. ஒரு ஆக்டேட்ல 8 பிட் இருக்குன்னு கிளாஸ் 1ல பேசின்னு இருக்கும். ஒரு 3வது கிளாஸ்ல 4வது கிளாஸ்ல போனீங்க அப்படின்னா சுரேன் என்ன சொல்லுவேன்னா, அப்பா இன்னைக்கு கிளாஸ்ல என்கிட்ட 4 ஆக்டேட் இருக்குன்னு அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்போ 4 ஆக்டேட் இருக்குன்னு சொன்னோடனே கப்புன்னு பிடிச்சுக்கணும் பாயிண்ட. சுரேன் ஏற்கனவே ஒரு கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டாரு, ஒரு ஆக்டேட்ல 8 பிட்டுன்ட்டாரு. இப்ப 4வது கிளாஸ்ல அவர்கிட்ட 4 ஆக்டேட் இருக்குன்றாரு. ஒரு ஆக்டேட்ல 8 பிட்டுனா 4 ஆக்டேட் 8 × 4 டோட்டலா அவர்கிட்ட 32 பிட் இருக்குன்னு அர்த்தம். அப்ப யாரும் 32 பிட் இருக்குன்னு இனிமே சொல்ல மாட்டோம். 4 ஆக்டேட் இருக்கு, 5 ஆக்டேட் இருக்கு, 10 ஆக்டேட் இருக்குன்னு சொல்லிடுவோம். அப்ப ஆக்டேட்னு சொன்ன உடனே அதோட கணக்கு உங்களுக்கு எடுக்க தெரியணும். சரி, அப்போ ஆக்டேட்னா பெரிய பாக்ஸை பாருங்க, பிட்னா அதுக்குள்ள இருக்க குட்டி பாக்ஸை பாருங்க. இப்போ என்னோட டாஸ்க் என்னன்னா, இங்க நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகணும்னு ஒரு கனவு இருக்கு எல்லாருக்கும். 9 என்னவா மாத்தி காட்டணும். மாத்தின அப்புறமா தான் இந்த நெட்வொர்க் இன்ஜினியர் ஆவீங்களா ஆக மாட்டீங்களா? இந்த கோர்ஸ் முடிஞ்ச உடனே எல்லாரும் நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகுமானா அப்படிலாம் கிடையாதுல்ல. விளையாட்டா? இந்த 40 நாள் நீங்க ஒழுங்கா படிக்கணும். இப்போ 9 கொடுத்தோன்னா 9 நீங்க பைனரிக்கு மாத்தி காட்டணும். இந்த மாதிரி ஒரு கொஸ்டினுக்கும் நீங்க ஆன்சரை எடுத்து புரிதலோடு போகணும். அப்புறமா தான் செப்டம்பர்ல நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணா செலக்ட் ஆவீங்களா செலக்ட் ஆக மாட்டீங்களான்றதுதான் அப்ப இருக்கு. சும்மா மார்க்கெட்டிங்காக இந்த இன்ஸ்டியூட்ல படிச்சா எல்லாரும் ஜாப் படிச்சிருன்றதுலாம் கிடையாது. இந்த இன்ஸ்டியூட்ல படிச்சீங்கன்னா நான் ட்ரைனிங் நல்லா கொடுக்க போறேன். அந்த ட்ரைனிங் நீங்க எடுத்துப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா, புரிஞ்சுப்பீங்களா புரிஞ்சுக்க மாட்டீங்களா, ஹோம் ஒர்க் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்னு இவ்வளவு கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்புறமா தான் பிளேஸ்மெண்ட். அப்போ 9ன்ற டெசிமலை நம்ம பைனரிக்கு மாத்த போறோம் பிளேஸ் வேல்யூ வச்சு.
சுரேன் நான் எல்சிஎம் யூஸ் பண்றேன்னா பண்ணுங்க, தப்பு கிடையாது. எல்சிஎம் யூஸ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். என்ன கேட்டா வேணாம், ஏன்னா நெட்வொர்க்கிங்க்கு பிளேஸ் வேல்யூ ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு ஆக்டேட்ல எத்தனை பிட் இருக்குன்ட்டாங்கன்னா 8 பிட் இருக்குன்ட்டாங்க. நான் 8 பிட்டோட பிளேஸ் வேல்யூ உங்களுக்கு எழுதுறேன். சார் வாய்ஸ் கேட்க மாட்டேது சார். நான் ஒன்னும் எழுதுறேன், ஒரே நிமிஷம். இப்ப கேக்குதா வாய்ஸ்? இப்போ கேட்குது சார். 8 பாக்ஸ் வரைஞ்சிட்டோம். வரைஞ்சிட்டு இதுல பிளேஸ் வேல்யூ எழுத போறேன். the place value of binary 1 2 அப்படியே 2 ஆல இன்டு பண்ணிட்டே வரணும். 2 4 8 16 32 64 128. 128. இது என்ன சுரேன், ஏதோ நம்பர்லாம் எழுதிருக்கீங்களே அப்படின்னு ஒரு சில பேர் சந்தேகம் இருக்கும். பயப்படாதீங்க, மேல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை தான் நான் எதுக்குள்ள எழுதி வச்சிருக்கேன்னா இந்த பாக்ஸுக்குள்ள எழுதி வச்சிருக்கேன். இது 2 power 0, இது 2 power 1, இது 2 power 2, இது 2 power 3. எழுத வேணாம், வெயிட் பண்ணுங்க, எழுத வேணாம், கவனிங்க. இது 2 power 4, இது 2 power 5, இது 2 power 6, இது 2 power 7. ஏன் சுரேன் 7ஓட நிறுத்திட்டீங்கன்னா ஒரு ஆக்டேட்ல 8 பிட் இருக்கும். அப்போ 8 பிட் இருந்தா நீங்க 8ஓட தானே நிறுத்தணும். ஏன் 7ஓட நிறுத்துனீங்கன்னா நான் ஆரம்பிச்சது 0ல இருந்து. அப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டலா 8 பிளேஸ் வேல்யூ இருக்கும். இப்போ நம்ம என்ன போறோம்னா இந்த 9ன்ற டெசிமலை எனக்கு பைனரிக்கு மாத்தம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான், நான் சொல்லித்தரேன், கவனம். இப்போ நம்ம கிட்ட 9 ஒரு நம்பர் இருக்கு, இங்க நிறைய பிளேஸ் வேல்யூ இருக்கு. இதுல எந்த நம்பரை பிளஸ் பண்ணா 9 வரும் அப்படின்றத யோசிக்கணும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட், சின்ன அடிஷன் பண்ண போறீங்க, போட்டு குழப்பிக்காதீங்க, ஸ்கிரீனை உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா. அதே மாதிரி ஆன்லைன் ஸ்டூடெண்ட், அவங்கள பத்தி பேசிட்டு கிளாஸ் எடுக்கிறேன். ஆன்லைன்ல டோட்டலா ஒரு 42 மெம்பர்ஸ் இருக்கீங்க, இன்க்ளூடிங் மீனா 43. 42 மெம்பர்ஸ் ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க, ஹாப்பி ஃபார் தட். இப்போ ஆன்லைன்ல எத்தனை பேரு ப்ராப்பரா கையில ஒரு நோட் வச்சுட்டு பென் வச்சுட்டு ப்ராப்பர் சிட்டிங் பொசிஷன்ல அட்டன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆஃப்லைன் சொல்லுங்க, எத்தனை பேர் இந்த மாதிரி அட்டன் பண்ணுவாங்க? 42 பேர்ல எத்தனை பேர் இப்ப நீங்க அட்டன் பண்றீங்களா? உங்க பிஹேவியர் வேற. ஒரு சேர் இருக்கும், அந்த சேர்ல உட்காந்து தான் இருக்கணும், சாய முடியாது. கையில ஒரு பேப்பர் இருக்கும், பென் இருக்கும், இந்த ஸ்கிரீனை பார்த்துட்டு தான் இருக்கணும். ஆஃப்லைன்ல அட்டன் பண்ற மாதிரி ஆன்லைன்ல எத்தனை பேர் இந்த பிஹேவியர்ல அட்டன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 42ல ஆன்லைன். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆன்லைன்? இந்த மாதிரி அட்டன் பண்ணணும், ஆஃப்லைன் அட்டன் பண்ற மாதிரி பண்ணணும். நாங்க அதான் எதிர்பார்க்கறோம். யாருன்னா கவுண்ட் சொல்லலாமே, ஜாலியா. 10 இருக்கும் சார். 10 இருக்கும், சரி, ஓகே. 10 இருக்கும் சார். 10. அப்படி பாத்தீங்கன்னா கணக்குப்படி அதான் சொல்ல வேணும். 10 பேர் மட்டும்தான் அப்படி அட்டன் பண்ணுவாங்க. ஃப்ரம் 42வும் கனவுகளோட வந்திருக்கவங்க தான். சுரேன் எப்படியாவது 2 மாசத்துல ஒரு கம்பெனில பிளேஸ் ஆகணும்னு கனவுகளோட வந்திருக்கவங்க தான். ஆஃப்லைன்ல இருக்க பயம் ஆன்லைன்ல இருக்காது. ஆஃப்லைன் நான் உங்களை பார்த்துட்டே இருக்கும், நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க, யாரு 7:20க்கு வந்தது, யார் 7:10க்கு வந்தது, யார் நான் வரதுக்கு முன்னாடி வந்ததுன்னு நாங்க பாக்குறோம். ஆன்லைன் அப்படி கிடையாது. ஆன்லைனோட சிச்சுவேஷன், ரிமைனிங் 35 ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, இது மார்னிங் பஸ் தரேன், அவங்க வீட்டுல ஒரு பெட் இருக்கும், அந்த பெட்ல உட்கார கூட மாட்டார் நம்ம ஆளு, ஒருத்தன் தான் இருப்பார். பக்கத்துல ஸ்நாக்ஸ், ஈவினிங் பேட்ச்லாம் இன்னும் சூப்பரா இருக்கும். பக்கத்துல ஸ்நாக்ஸ், காலையில டிவி போட்டிருப்பாங்க வீட்டுல, டிவி, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில். நம்ம ஆளா ஏஞ்சிதே 7:15 தான் ஏஞ்சிருப்பாரு. 7 o'clock கிளாஸ் தானே, ஆன்லைன் தானே, ரெடி ஆக தேவையில்ல, ரிஃப்ரெஷ் ஆக தேவையில்ல, அப்படியே ஏஞ்ச 7 o'clock அலாரம் வச்சிருப்பாரு. அந்த அலாரம் ஒரு 3 தடவை அடிச்சு ஏந்திரிக்கிறதுக்கு 7:15 ஆயிடும்.
அந்த 7:15 இன்னும் தூக்கம் போயிருக்காது. அந்த 7:15ல ஒரு மொபைலை கையில் எடுத்துட்டு ஒரு ஹெட்செட் போட்டுட்டு ஏதோ ஜூம் லிங்க் இருக்கும், அந்த ஜூம் லிங்கை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிப்பாரு. பக்கத்து கிச்சன் இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் மீறி தான் நம்ம கிட்ட ஒரு 11,800 கொடுத்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து அப்படின்னா எத்தனை பேர், 30 பேர் இப்போ ஆன்லைன்ல இந்த சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. இதான் உண்மை. இதை நீங்க யார் நினைச்சாலும் இல்ல சுரேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 10 பேர் மட்டும்தான் 6:30க்கு எழுந்துச்சு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு 10 o'clock கிளாஸ் ஜாயின் பண்ணிருப்பாங்க. இன்னொரு விஷயம், இதுல 10 பேர் இன்னும் ஆஃபீஸ் போறவங்களா இருப்பாங்க. ஆஃபீஸ் போறவங்கன்னா மொபைல் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும், அவங்க ஆஃபீஸ் ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா 8 ஆக போதில்ல, 9 o'clock ஷிஃப்ட் இருக்கும். அப்போ மொபைலில் ஒரு பக்கம் போயினே இருக்கும், ஒரு பக்கம் அவங்க ஷிஃப்ட்டு ரெடி ஆவாங்க, ரிஃப்ரெஷ் ஆவாங்க, டிஃபன் சாப்பிட்டு இருப்பாங்க, அப்படி போயின்னு இருப்பாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இந்த கோர்ஸ்லாம் அப்படி படிக்க முடியாது. நீங்க ஃபுல் கவனம் இங்கே தான் இருக்கணும். ஆன்லைன்ல உட்கார்ந்து அட்டன் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். பட் ஸ்க்ரீனை தான் பார்த்துட்டு இருக்கணும். இது ரொம்ப டேஞ்சரஸ். இந்த மாதிரி தான் 30 பேர் இருப்பாங்க. அதனால அந்த 30 பேருக்கு சொல்றோம், ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன், என்னோட ஆஃப்லைன் பசங்களாம் அதே ஃபீஸ் தான் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க எல்லாருமே ஏந்திரிது 6 o'clock ஏஞ்சாகும். 6 o'clock ஏஞ்சாதான் இங்க 7 o'clock உள்ள வர முடியும். அதே ஃபீஸை பே பண்ணிட்டு நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா 7:15 தான் எந்திரிக்கிறீங்களே. ஏன்னு கேட்டா உங்களுக்கு கம்ஃபர்டபிலிட்டி, டச் பண்ணா ஜூம் ஜாயின் ஆயிடும். அதனால அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஏதோ டே 1ல பண்ணிட்டீங்க, சந்தோஷம். நாளைக்கு 6:30 ஏஞ்சாதான் நீங்க 7 o'clock அந்த தூக்க கலக்கமே போகும். நீங்க ஏந்திரிக்கிட்டே 7 o'clockனா அந்த தூக்க கலக்கு போறதுக்கே 7:30 ஆயிரும். அதுக்கப்புறம் எப்படி படிப்பீங்க? அதெல்லாம் மாத்திக்கும். சரி, அப்போ இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே 9ன்ற டெசிமலை பைனரிக்கு மாத்த தெரியணும். இங்க இவ்வளோ நம்பர் இருக்கு. எந்த நம்பரை பிளஸ் பண்ணா 9 வரும்னா 8ஐயும் 1ஐயும் பிளஸ் பண்ணா 9 வரும். வேற எந்த நம்பரை பிளஸ் பண்ணாலும் வராது. ஒரே பாசிபிலிட்டி தான். 8 + 1 9னா வேற எதை நீங்க ஆட் பண்ணாலும் வராது. ஒரு நம்பரை ஒரு தடவை தான் பிளஸ் பண்ணணும். 2 + 2 + 2 போடக்கூடாது. ஒரு நம்பரை ஒரு தடவை தான் பிளஸ் பண்ணணும். அப்போ நான் இப்போ பைனரி எழுத போறேன். பைனரினா 2 வேல்யூ தான், ஒன்று 0 போடணும், இல்லைன்னா 1 போடணும். இங்க 8ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணாதான் 9 வருதா? அப்போ 8க்கு பைனரி 1 போடுங்க, இந்த 1க்கு பைனரி 1 போடுங்க. ரிமைனிங் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா 0. இதுதான் 9ஓட பைனரி வேல்யூ. 0 0 0 0 1 0 0 1. சரி, ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்கா. நான் இன்னொரு நம்பரை சொல்லி கொடுத்தேன், 20. அப்போ 20னா இதுல எந்த நம்பரை பிளஸ் பண்ணா 20 வரும்னு ஈஸி உங்களுக்கு தெரியும். எதை பிளஸ் பண்ணா 20 வரும்? 16 சூப்பர். 16ஐயும் 4ஐயும் பிளஸ் பண்ணா 20 வரும். அப்போ 16க்கு ஒரு 1 போடுங்க, 4க்கு ஒரு 1 போடுங்க. ரிமைனிங் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா 0. இதுதான் 20ஓட பைனரி. சார் இதையும் புரியலன்னு சொல்ல முடியாது. நீங்க ஸ்கிரீனை மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா, உன்னிப்பா படுக்காம அட்டன் பண்ணி ஸ்கிரீனை உன்னிப்பா தூக்க கலக்கம் இருக்கக்கூடாது. தூக்க கலக்கலாம் இருந்தால் இது புரியாது. தூக்க கலக்கம் இல்லாம ஸ்கிரீனை பார்த்துருந்தீங்கன்னா இது புரியலனாலும் இதுவும் புரிஞ்சுட்டு இருக்கும். ரெண்டுமே புரியலன்னு சொல்ல வாய்ப்பில்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதுக்குல ஈஸியா தானே. 20 16 4 ஆட் பண்ணீங்கன்னா 20ன்னு வரப்போகுது. 16க்கு ஒரு 1, 4க்கு ஒரு 1. ரிமைனிங் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா 0s. இதுதான் டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். இப்போ நான் ஒரு சில நம்பர்லாம் கொடுக்குறேன், அதெல்லாம் இப்பயே உட்காந்து ட்ரை பண்ணிடுங்க. 128க்கு ட்ரை பண்ணுங்க, 192க்கு ட்ரை பண்ணுங்க, 224க்கு ட்ரை பண்ணுங்க, 240க்கு ட்ரை பண்ணுங்க, 248க்கு ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. கால்சி யூஸ் பண்றவங்க பண்ணிக்கோங்க, மொபைல் கால்சி தப்பு கிடையாது. என்னங்க பிரகாஷ் ஃபர்ஸ்ட்ல இருந்தா? ஓகே ஓகே, சரி 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 சரி.
பையன் எப்படி இருக்கான்? பாப்பா நல்லா இருக்காங்களா? 1 year ஆச்சா பாப்பா பிறந்து? 3 ஆமா அப்பயே சாரி. ஆன்லைன் அந்த நோட்டு பென் இல்லாதவங்களாம் கடகடன்னு போய் ஒரு நோட்டு பென் எடுத்து போட ஆரம்பிங்க. படுத்துனே இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா படுத்துனே தான் இருக்கணும். எதனா மாறுங்க. சார் எஸ் சொல்லுங்கள். சொல்லுங்க. இந்த பைனரியா கன்வெர்ட் பண்றது வேற மெத்தட் இருக்கா சார்? என்னங்கப்பா பைசல், என்ன டவுட்? கரெக்டா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எங்கிட்ட தான் பேசுறீங்களா? சார் இந்த பைனரியா கன்வெர்ட் பண்றோம்ல, இதுக்கு ஆ, மெத்தட் நிறைய இருக்கு. இந்த நிறைய மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிளேஸ் வேல்யூ வச்சு பண்றோம். ஓகே சார். இதுதான் சிசிஎன்ஏக்கு ரொம்ப முக்கியம். சார் சொல்லாமா சார்? வேணாம் வேணாம், நோட்ல மட்டும் நோட் வச்சிருங்க, இப்போதைக்கு சொல்ல வேணாம். ஓகே சார். சொல்லு சார். குட் குட், முடிச்சிட்டீங்கன்னா சூப்பர். எல்லாரும் முடிச்சிருங்க கடகடன்னு. கால்சி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எதுவும் அப்படியே மைண்ட் கால்குலேஷன் சொல்ல, கால்சி எடுத்து ஆட் பண்ணி எழுதுங்க. குட். மேக்சிமம் சிசிஎன்ஏக்குள்ள 255க்கு மேல வராது. அப்படி இன்கேஸ் கேட்குறாங்க 300 பைனரினா 2 ஆக்டேட் எடுத்து பண்ணும். அப்படி நம்ம போர்ஷன் வராது. சரி, மேபி எல்லாரும் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறோம். 128, 192 கால் சேர்த்துருந்தீங்கன்னா சீக்கிரமா பண்ணலாம். 240, 248 ஒன்றும் இல்லை, நானே ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். 128ஓட பைனரி என்னன்னா 1 1 0 0 0 0 0 0 0. 192 அப்படின்றது 128யும் ஆட் பண்ணா 192. 1 1 1 0 0 0 0 0 0. அடுத்தது 224, 128, 64, 60 32 32. ஃபர்ஸ்ட் 3 நம்பரையும் ஆட் பண்ணீங்கன்னா 224. 1 1 1 0 3 0 0 0. அடுத்தது 240, 128 plus 64 192 வரும். 192 plus 32 224 வரும். 224 plus 16 வந்து 240 வரும். அப்போ 1 1 1 1 0 0 0 0. அது கூட 8 ஆட் பண்ணீங்கன்னா 248 வரும். 1 1 1 1 1 0 0 0. இதுதான் டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். ஈஸி தான், உங்களுக்கு ஆட் பண்ண தெரியும். சரி, எஸ். அப்படி கிடையாது. இப்போ
பைனரியில 2 நம்பர் தான் இருக்கணும்னா எப்படி சொல்றோம் அப்படின்னா, நீங்க பைனரி பாருங்க, அந்த பைனரியில ஒன்று 0ன்னு இருக்கும், இல்லைன்னா 1 இருக்கும். அப்போ நான் சொன்னது 2ன்னா இந்த 2 தான் வரணும், இது வரக்கூடாது, அந்த கணக்கு கிடையாது. நீங்க எத்தனை பைனரினா பார்க்கலாம், ஆனா எந்த பைனரி கண்ணை திறந்து பார்த்தாலும் ஒன்று 0ன்னு எழுதியிருப்பாங்க, இல்லைன்னா 1 எழுதியிருப்பாங்க. இங்க எங்கேயும் நடுவுல 2 8 அப்படின்னு எழுதிக்க மாட்டாங்க. அந்த கணக்கு சொல்றேன். ம். சரி, அப்போ இதுதான் டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். இப்போ நம்ம பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் போட்டு பார்க்கலாம், ஈஸி. இப்போ பைனரி 11111110 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அப்போ நான் 71 ஒரு 0 கொடுத்துட்டேன். அப்போ 71 கொடுத்துட்டேன்னா ஆஸ் மை இன்ஜினியர் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த 71ஓட பிளேஸ் வேல்யூ ஆட் பண்ணணும். அப்போ 71ஓட பிளேஸ் வேல்யூ ஞாபகம் இருக்கணும். அப்போ போய் நோட்டை பார்க்க கூடாது. சரி, இது 2, இது 4, இது 8, இது 16, இது 32, இது 64, இது 120. 128. 120. 128 plus 64 plus 32 plus 16 plus 8 plus 4 plus 2 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 254. 250. 4. 4. 6 ஆ 5 ஆ? 4. 4. 4 தான் சார். 254 வரும். இதுவே நான் பைனரி 111111 கொடுத்துருக்கேன். இப்போ எல்லாமே ஒண்ணுன்னா எல்லா பிளேஸ் வேலையும் ஆட் பண்ணணும். 128 plus 64 plus 32 plus 16 plus 8 plus 4 plus 2 plus 1 என்ன வரும்? 255. 255. 55. இதுதான் டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். தென் பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன். சார் போர் அடிக்குது சார்னு தோணினாலும் இது ரொம்ப முக்கியம். இது போர் அடிக்குது நல்லா இருக்கு டாபிக்னு கிடையாது, இது படிச்சு தான் தீரணும். சொல்றது புரியுதா? ஏன்னா ஒரு சில பேருக்கு சிசினை டெமோன்னு ஆசைப்பட்டு ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஆனால் சிசினை பற்றி எதுவுமே பேசாம ஏதோ நம்பரு டெசிமலு பைனரி பேசின்னு இருக்கும். இங்கே ஜாலியாக பண்ணலாம் டெமோ கிளாஸ்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நெட்ஒர்க்பா அட்வான்டேஜ் ஆஃப் நெட்ஒர்க்னு பேசலாம், ஒரு பிரோஜனமும் கிடையாது, கோர்ஸ் புரியாமல் போயிடும். இதுதான் படிக்கணும் டே 1. இது படிச்சுட்டு தான் அடுத்தது போகணும். அப்போ நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் சிசினை படிக்கிறதுக்குன்னா, ஹெக்ஸாடெசிமலோட வேல்யூவை பைனரிக்கு மாத்த உங்க எல்லா இன்ஜினியர்ஸுக்கும் தெரியும். ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி. எக்ஸானாவே இங்க கண்டிஷன் வேற. இங்க கண்டிஷன் என்னன்னா 1 எக்ஸா ஈக்குவல் டு 4 பிட். அங்க கண்டிஷன் வேற. அங்க வந்து டெசிமலுக்கு கண்டிஷன் என்னன்னா 1 ஆக்டேட் ஈக்குவல் டு 8 பிட். எக்ஸா கண்டுபிடிக்க சொல்ல கம்ப்ரஷன் மெக்கானிசம் மாத்திட்டாங்க. இங்க வந்து 1 எக்ஸா தட் இஸ் ஈக்குவல் டு 4 பிட். மேபி ஒரு சில பேருக்கு இன்னும் டவுட் இருக்கும், அது எதுக்கு 1 எக்ஸா ஈக்குவல் டு 4 பிட், ஏன் 1 ஆக்டேட் ஈக்குவல் டு 8 பிட் வச்சான், ஏன் 1 ஆக்டேட் ஈக்குவல் டு 10 பிட்னு வச்சிருக்கலாம். 1 ஆக்டேட் ஈக்குவல் டு 10 பிட்னு வச்சிருக்கலாம். ஏன் 1 ஆக்டேட் ஈக்குவல் டு 8 பிட், 1 எக்ஸா ஈக்குவல் டு 8 பிட்னு வச்சிருக்கலாம். ஏன் 1 எக்ஸா ஈக்குவல் டு 4 பிட்னு வச்சான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நான் அதுக்கு ஒரு கதை சொல்லி தரேன் பாருங்க. நீங்க ஏபிசிடிலாம் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. ஏ பி சி டி. டிக்கு அடுத்தது என்ன வரும்னா ஈன்னு வரும். ஏன் டிக்கு அடுத்தது இ வருது, டிக்கு அடுத்தது ஏன் எஃப் வரல? ஒய் ஸ்டாண்டா ஆல்பாபெட் லெட்டர் சார். ஏன் இப்போ இதை கண்டுபிடிச்சது கடவுள் கிடையாதுல்ல, இதை கண்டுபிடிச்சது ஹியூமன் தானே. அப்போ கண்டுபிடிச்சது ஹியூமன்னா அந்த ஹியூமன் நம்மள மாதிரி ஒரு ஆளு. ஏபிசிடி எஃப்னு கண்டுபிடிச்சிருக்கலாமே, அது என்னது? ஏபிசிடி இ தான் வரணுமா? நான் பேசாம ஒன்று பண்றேன், எங்க வீட்டில் இருக்க பசங்களுக்குலாம் நான் இப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. ஏ சி பி எஃப் இசட் ஐ கே அப்படின்னு எஸ் இப்படி சொல்லி கொடுத்து நான் அப்புறம் வேர்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். வேர்டு வந்து எப்படி பார்த்தாலும் ஏபிசிடி படிச்சாதான் சுரேன்ற வார்த்தை எழுத முடியும்னு அர்த்தம் கிடையாது. நான் ஏசிபி எஃப் இசட் ஐகேஎஸ்ன்னு என் பசங்க சொல்லி கொடுத்துட்டு பசங்களால என்ன எழுத முடியும், என் பேரை வந்து சுரேன் அவங்களால எழுத முடியும். அப்புறம் எதுக்கு ஏ அடுத்தது பி தான் இருக்கணும்,
பிக்கு அடுத்தது சி தான் இருக்கணும், சிக்கு அடுத்தது டி தான் இருக்கணும், டிக்கு அடுத்தது இ தான் இருக்கணும்னு ஏன் கண்டுபிடிச்சான்? So வேர்ல்டு protocol. வைடு ஒரே ஃபார்மேட்டா இருக்குங்க sir. என்ன பாயிண்ட்? எல்லா பக்கம் ஒரே ஃபார்மேட்டா இருக்குங்க. வேர்ல்டு வைடா எல்லாத்துக்கும் புரியுங்க. சரி, வேர்ல்டா எல்லாம் காமனா இருக்கணும்ல, ஏன் காமனா ஏன் இது கண்டுபிடிக்கல? காமனா வச்சுக்கலாம் நீங்க எல்லாருமே. ஒரு ஜெனரல் ஃபார்மேட் எல்லாருமே ப்ரொசீஜர் ஃபாலோ அதான் கேக்குற ஃபார்மட் ஏன் இதை வைக்கல? இதை வைங்க இனிமே. இல்ல நம்ம மாத்திக்கலாம் இனிமே, நம்ம பசங்களுக்கு மட்டும் ஏபிசிடி வேணாம், டிசிபிஏன்னு வச்சுக்கலாம். ஆக மொத்தம் வேர்டு வரப்போகுது. predefined set of rules. Protocols. என்ன ரூல்ஸ்? ஏன் ரூல்ஸ் Predefined set இருக்கக்கூடாதா? of rules. So ஏபிசிடி படிக்கிறது ஈஸியா? நீங்க ஏபிசிடி படிச்சு பழகிட்டீங்க, அதனால உங்களுக்கு ஏபிசிடி ஈஸியா இருக்கு. அதுவே நான் சொல்ற மாதிரி ஏஎஸ்ஜிஎஃப்னு படிச்சுட்டீங்கன்னா இது ஈஸியா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஏஎஸ்ஜிஎஃப் கஷ்டமா இருக்கு, ஏன்னா சின்ன வயசுல இப்படி வார்த்தையை பார்க்கவே இல்லை. நீங்க ஏபிசிடி பார்த்து ஏபிசிடி ஈஸின்றீங்க. ஏஎஸ்ஜிஎஃப் கண்டுபிடிச்சிருந்தாலும் அதை படிச்சிருப்போம், ஈஸியா இருந்திருக்கும். சார் இது எல்லாமே ப்ரீடிஃபைன்ட். அதான் ஏன் அந்த ப்ரீடிஃபைன் இப்படி இருக்கு? ஏன் ஏஎஸ்ஜிஎஃப் ப்ரீடிஃபைன் மாத்திக்கலாம் இனில இருந்து. இப்ப மாத்துறதுனால எதுவுமே எனக்கு தப்பா போறது கிடையாது. என்ன என் ஸ்கூல், என்னோட இன்னொரு பாப்பா இருக்காங்க, அவங்க ஸ்கூல்ல ஏபிசிடின்னு வாங்க. என் இன்னொரு பாப்பா இருக்குன்னா அவங்க ஏஎஸ்ஜிஎஃப்னு வாங்க. ஆக மொத்தம் வேர்டு எழுத சொல்ல கரெக்டாக தானே எழுத போறாங்க. ஆப்பிளுக்கு மாத்த போறாங்க, ஆப்பிளுக்கு ஏபிபி எல்இ தான். அது ஏபிசிடி எப்படி இருந்தா என்ன? எப்படி பண்ணாலும் அவுட்புட் கிடைக்கும் சார். நீங்க எப்படி பண்ணாலும் அவுட்புட் கிடைக்கும். லாங்குவேஜ்ன்றது ஒரு ஏபிசிடி சவுண்ட் தான். வச்சிருக்காங்க, இன்னும் எல்லாரும் ஏபிசிடி ஃபாலோ பண்ணிருக்காங்க. நம்மளே பேசாம நாள்ல இருந்து நம்ம மட்டும் மாத்திக்கலாம், சீசனி பசங்க மட்டும். எதுவும் அடிப்படை. ஏன்னா அது ஸ்டாண்டர்ட் சார். அதான் ஏன் அந்த ஸ்டாண்டர்ட் நம்ம இன்னில இருந்து மாத்திக்கலாம், ஏஎஸ்ஜிஎஃப் மாத்திக்கலாம். யாரு கேட்கப்பா? யாரும் கேட்க மாட்டாங்க. நான் வேர்டு தானே பார்க்க போறாங்க, யாரும் இந்த ஏபிசிடி இன்டர்வியூல கேட்க மாட்டாங்க. மாத்திக்கலாம் சார். ஓகே மாத்திக்கலாம்ல. சரி, அப்போ ஏபிசிடிஇ இருக்கா? இங்க நான் என்ன கேட்கிறேன், இங்க ஏன் எஃப் வரக்கூடாது, ஏன் இ வந்தது, ஏன் இ இருக்க இடத்துல எஸ் வரக்கூடாது, நம்ம போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்கிறேன்னா, அப்படி நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நான் யோசிச்சு பார்த்துக்கலாம். ஏக்கு அடுத்தது பி தான் வரணும்னு குத்து மதிப்பாலாம் கண்டுபிடிச்சது கிடையாது. இட்ஸ் நாட் லைக் ஃப்ளூக்ல கண்டுபிடிச்சது ஏ பி சி டி. ஏக்கு அடுத்தது பி தான் வரணும், பிக்கு அடுத்தது தான் சி வரணும். இட்ஸ் நாட் அ கண்டிஷன். we have a proper reason for that. இது சும்மா கண்டிஷனோ ஸ்டாண்டர்டோ எல்லாரும் இப்படி வச்சுக்கோங்கலாம் இல்ல. ஏக்கு அடுத்தது பி தான் வரணுன்றது கண்டிஷன் கிடையாது, ஏக்கு அடுத்தது பி தான் வரணுன்றது ரூல் கிடையாது, ஏக்கு அடுத்தது பி தான் வரணுன்றதுக்கு ஒரு ப்ராப்பர் ரீசன் இருக்கு. இதெல்லாம் சவுண்ட்ஸ், நம்ம உச்சரிப்புகள். ஓகேவா? சவுண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இதை பில்ட் பண்ணாங்களே தவிர யாரோ ஒருத்தவன் ஃப்ளூக்ல ஏபிசிடி கண்டுபிடிச்சிட்டா அந்த ஃப்ளூக்கை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம்னு கிடையாது. ஏக்கு அடுத்தது பி தான் வரப்போகுதுன்னா ரீசன் இருக்கு, பிக்கு அடுத்தது சி தான் வரணும், வேற எதுவும் வரக்கூடாது, அதுக்கும் ரீசன் இருக்கு. சிக்கு அடுத்தது டி தான் வரணும், அதுக்கும் ரீசன் இருக்கு. அப்போ இது எல்லாத்துக்குமே ரீசன் இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு எக்ஸால 4 பிட்டுன்றது நம்ம கண்டிஷன் படிச்சிடறோம். ஆனா ஒரு எக்ஸால 4 பிட்டு தான் வரணுன்றதுக்கு கண்டிப்பா பின்னாடி என்ன இருக்கும், ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் எல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் இப்ப நம்மளுக்கு என்ன இல்ல, டைம் இல்ல. ஏற்கனவே எல்லா ஏஜும் 25க்கு மேல போயிருக்கீங்க. கரெக்டா? இதெல்லாம் எங்க படிச்சிருக்கணும்னா ஸ்கூல் சிஸ்டம்ல படிச்சிருக்கணும். ஸ்கூல்ல யாரும் சொல்லி தரல. ஸ்கூல்ல எல்லாம் உள்ள போனோம்னு ஏபிசி தான் சொல்லி தரோம். ஏன் ஏபிசிடி கண்டுபிடிச்சாலும் சொல்லி தரது கிடையாது, ஏன் ஏ கருத்து பின்னு சொல்லி தரது கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜிங் என்னன்னா ஏபிசிடி படிங்கன்றான். ஓகேவா? அது நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி. அப்போ இப்போ போயிட்டு நம்ம ஏபிசிடிக்கு என்ன ரீசன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கோ, ஒரு ஆக்டேட்ல 8 பிட்டு தான் இருக்குன்னா ரீசன் இருக்கு. அந்த ரீசனை கண்டுபிடிக்கிறதுக்கோ ஒரு எக்ஸால 4 பிட்டு தான் இருக்கணும், அதுக்கு ரீசனும் இருக்கு. அந்த ரீசனை கண்டுபிடிக்கிறதுக்கலாம் நம்மளுக்கு டைம் இல்லை. ஏற்கனவே சிசில 40 நாள் சிலபஸ் இருக்கு, அதை படிக்கிறதுக்கே நம்ம டைம் கிடையாது. அப்போ டைம் இல்லாத சிலபஸ் எல்லாம் நம்ம ஒரே வார்த்தையில முடிச்சு விட்டுருவோம். என்னென்ன ஸ்டாண்டர்ட். அப்படிதான், இதான் உண்மை. ஸ்டாண்டர்டுன்னு சொல்றேன்னா என்ன ஸ்டாண்டர்டு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, டைம் கிடையாது படிக்க உங்களுக்கு. இன்னொரு விஷயம், அது ஆராய வேணான்றாங்க, அது டீப்பா இருக்கும், அதெல்லாம் தேவையில்லப்பா. அதுக்கு பதில் என்ன வார்த்தை எடுத்துக்கோங்க, ஸ்டாண்டர்ட் எடுத்துன்னு உள்ள போங்க. இல்ல சுரேன் எனக்கு டைம் இருக்கு, நான் இன்னைக்கு போய் ஆர்டி பண்ண போறேன்னா பண்ணுங்க, டைம் இருக்கு. ஓகேவா? அதனால 1 எக்ஸால எத்தனை பிட் இருக்குன்னா 4 பிட்டு தான் இருக்கு. ஏன் 4 பிட்டு, எதுக்கு 5 பிட் இல்லைன்னு கேட்க வேண்டிய
அவசியம் இல்லை. கேட்டாலும் அஸ் அ ட்ரெயினர் எனக்கு தெரியாது. நானும் அந்த டைம் இல்லை எனக்கு அதை கண்டுபிடிக்கிறது. ஆனால் ரீசன் இருக்கு. சரி, அது வேணும்னா நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இப்போ என்கிட்ட ஏன்னு ஒரு எக்ஸா இருக்கு. இந்த ஏன்ற எக்ஸாவை நான் பைனரிக்கு மாற்ற தெரியணும். அப்புறமா தான் நான் நெட்வொர்க் இன்ஜினியர் ஆவனா ஆக மாட்டான்ற முடிவே அப்புறமா இருக்கும். அப்போ ஏன்றதை நான் ஏன்ற எக்ஸாவை நான் பைனரிக்கு மாற்றணும்னா பிளேஸ் வேல்யூ எழுதணும். பிளேஸ் வேல்யூ வச்சு தான் எல்லாமே. 4 பிட்டு பிளேஸ் வேல்யூ எழுதுனா போதும். ஏன்னா இங்க 8 பிட்டு கிடையாது, 4 பிட். அப்போ 4 பிட்டோட பிளேஸ் வேல்யூ எழுதுனா போதும். 1, கரெக்ட். அந்த 4 பிட்டு பிளேஸ் வேல்யூ என்னன்னா 1 to 4, 1 2 4 8. 8. அக்கார்டிங் டு ஹெக்ஸாடெசிமல் ஏ ஓட வேல்யூ என்ன? 10. மேபி இனிமே உங்களுக்கு கிளாஸ் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். 1 0 1 0. ஏன்னா 10 அப்படின்னா 8ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா 10. அதனால 1 0 1 0. இதுக்கு மேல நான் சொல்லி தர மாட்டேன். முடிஞ்சா உங்க நோட்ல எழுதிக்கோங்க. பி சி டி இக்கு முடிஞ்சா நீங்க கண்டுபிடிங்க. முடிச்சிட்டீங்கன்னா சூப்பர். மீதி பேர்லாம் முடிச்சிடும். Finish, sir. ஓகே, குட். Done. Done, sir. குட் குட். சரி, அப்போ கண்டிப்பா இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நான் எழுத வேணாம். அப்போ எக்ஸா டு பைனரி போட்டோம்னா பைனரி டு எக்ஸாவும் போட தெரியணும்ல. இப்போ பைனரி 1 1 1 1 4 ஒன்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ 4 ஆட் பண்ணணும். 8 + 4 + 2 + 1. அப்போ 8 + 4 + 2 + 1 எவ்வளவு வரும்? 15F. 15 வரும். ஆனா 15 எழுதக்கூடாது. we want to write as F. அப்போ 4 விதமான கன்வர்ஷனும் படிச்சிருக்கோம். டெசிமல் டு பைனரியும் படிச்சிருக்கோம், பைனரி டு டெசிமலும் படிச்சிருக்கோம், எக்ஸா டு பைனரியும் படிச்சிருக்கோம், பைனரி டு எக்ஸாவும் படிச்சிருக்கோம். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இதெல்லாம் ஏன் படிச்சோம்? இப்போ படிச்சதுக்கும் இந்த சீசன் கோர்ஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் படிச்சிடக்கூடாது. சரி,
இப்போ ஒரு நெட்வொர்க் இன்ஜினியரா நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னா ஒர்க்கிங்ல கண்டிப்பா இவங்களை பார்க்காம ஒர்க் பண்ண முடியாது. ஒருத்தருக்கு பேரு ஐபி, இன்னொருத்தருக்கு பேரு மேக். ஐபினா என்ன, மேக்னா என்னன்னு இன்னைக்கு சொல்ல போறது இல்ல, அது நாளைக்கு கிளாஸ், மேபி டியூஸ்டேவா தேர்ஸ்டே கிளாஸ். அப்போ ஐபி மேக்க இல்லாம நெட்வொர்க்கே கிடையாது. அப்போ ஒரு கிளாஸ்ல ஐபி அட்ரஸ் சொல்லி தரும். ஐபி அட்ரஸ் எந்த ஃபார்மட்னா டெசிமல் ஃபார்மட்ல இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு டெசிமல் நம்பர் சிஸ்டம்னா என்னன்னு ட்ரைனிங் கொடுத்துருக்கும். மேக் அட்ரஸ் ஒரு நாள் சொல்லிக் கொடுப்போம், இன்னைக்கு இல்ல. மேக் அட்ரஸ் ஒரு நாள் சொல்லிக் கொடுக்க சொல்ல, மேக் அட்ரஸ் என்ன ஃபார்மட்னா மேக் அட்ரஸ் ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மட். அதனாலதான் டே ஒன்லயே ஹெக்ஸாடெசிமல்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாச்சு. அப்போ ஒரு நாள் ஐபியும் பார்ப்பீங்க, மேக்கும் பார்ப்பீங்க. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் மெயினா என்ன வித்தியாசம் இருக்கும்? மேல இருக்கிறது 8 பிட் ஃபார்மட்டும் இருக்கும், கீழே இருக்கிறது 4 பிட் ஃபார்மட்ல இருக்கலாம். சூப்பர். வேற என்ன பாயிண்ட் இருக்கு சார்? ஹெக்ஸாடெசிம் ஆல்ஃபா நியூமரிக்கா இருக்கும் சார் மேக்ன்றது. சூப்பர். அப்போ அப்கமிங் கிளாஸ்ல ஐபி மேக் பாக்குறீங்கன்னா ஐபில என்ன மட்டும் இருக்கும்? நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனா மேக்ல நம்பரும் இருக்கும், ஆல்பாவும் இருக்கும், நம்பரும் இருக்கும். ஆனா ஆல்பானா SUREN சுரேன்லாம் வார்த்தை வராது, ஏல இருந்து எஃப்குள்ள மட்டும் இருக்கும். அப்ப இதெல்லாம் பாயிண்ட். அப்போ ஒரு நாள் ஐபி பார்க்க சொல்ல ஐபி நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். ஆனா மேக்னு காமிச்சோன்னா அந்த நம்பர் மட்டும் இருக்காது, நம்பரும் இருக்கும், ஆல்பாவும் இருக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். Then இப்ப கதை என்னன்னா, ஓகே டெசிமல் படிச்சீங்க ஏன்னா ஐபி டெசிமல், எக்ஸா சொல்லி கொடுத்தீங்க ஏன்னா மேக் அட்ரஸ் வந்து ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மட். அப்புறம் எதுக்கு சார் எனக்கு கன்வர்ஷன் சொல்லி கொடுத்தீங்க? இப்ப கன்வர்ஷன் படிச்சு நான் என்ன பண்ண போறேன் சிசிஎன்ஏக்கு அப்படின்னா, Subnetting. இந்த ஐபியும் மேக்கும் எனக்காக கிடையாது. இந்த ஐபியும் மேக்கும் உங்களுடைய நெட்வொர்க் டிவைஸ். ஒரு கம்ப்யூட்டருக்கு ஐபியும் மேக்கும் நீங்க தான் கொடுக்கணும். அப்போ பிரச்சனை என்னன்னா, கம்ப்யூட்டருக்கு டெசிமலும் தெரியாது, எக்ஸாவும் தெரியாது. கம்ப்யூட்டர் தெரிஞ்சது எல்லாமே என்னது? பைனரி. பைனரி இப்போ zeros and ஃபார் ones. எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் என் கம்ப்யூட்டருக்கு நான் என்ன ஐபி தரேன் அப்படின்னா 10 அப்படின்னு ஒரு ஐபி தரேன். என்ன பொறுத்தவரையும் தான் நான் என்ன பேசிப்பேன்னா என் கம்ப்யூட்டரோட ஐபி 10ன்னு சொல்லுவேன். என் கம்ப்யூட்டரை பொறுத்தவரை நீங்க 10ன்னு கொடுத்தீங்கன்னா என் கம்ப்யூட்டர் அது பைனரிக்கு மாத்திக்கும். அப்போ பைனரிக்கு மாத்திக்கிச்சுன்னா என்ன வரும்னா 00001010 வரும். கணக்கு போட்டு பாருங்க, கரெக்டா இருக்கும் 10ஓட பைனரி. ஓகேவா? அப்போ நம்ம தான் என்னன்னு சொல்லுவோம்னா என் கம்ப்யூட்டரோட ஐபி 10ன்னு. கம்ப்யூட்டரை பொறுத்தவரையும் என்னோட ஐபி 00001010 இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டர் பொறுத்தவரை எல்லாமே பைனரி தான். நான் என் கம்ப்யூட்டருக்கு மேக் என்ன கொடுப்பேன் அப்படின்னா 2Aன்னு கொடுப்பேன். என்னை பொறுத்தவரை தான் என் கம்ப்யூட்டர் மேக் 2A. என் கம்ப்யூட்டரை பொறுத்தவரை என்னன்னு கேட்டீங்கன்னா 0010, இதோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 2. கணக்கு போட்டு பாருங்க, கரெக்டா வரும். ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 10 1010. ஃபர்ஸ்ட் போட்டது 2ஓட பைனரி, ரெண்டாவது போட்டது A 10ஓட பைனரி. அப்ப நம்மளை பொறுத்தவரைன்னா டெசிமல் ஹெக்ஸாடெசிமல்னு, கம்ப்யூட்டரை பொறுத்தவரை எல்லாம் பைனரியா மாறிதான் இருக்க போகுது. அதெல்லாம் எப்படி மாறுது, எப்படி கம்ப்யூட்டர் நீங்க கொடுக்க போற ஐபியும் மேக்கையும் எடுத்து அடுக்கி வைக்க போறாரு அப்படின்றத டீப்பா இன்னைக்கு நம்ம பார்த்தோம். சரி, இதுதான் கிளாஸ் 1 போர்ஷன். இது படிக்கிறோம். பட் ஒரு சில சிசிஎன்ஏ ட்ரைனிங்ல இதை காமிக்க மாட்டான். இன்னைக்கு சிலபஸே இருக்காது. நீங்க எங்கேயாவது போய் சிசிஎன்ஏ அட்டன் பண்றீங்கன்னா ஒரு சில இன்ஸ்டியூட்ஸ்ல, தப்பா சொல்லல சொல்றோம், ஒரு சில இன்ஸ்டியூட்ஸ்ல டே 1 will be introduction of network. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் எதிர்பார்த்தா வந்திருப்பீங்க, இன்னைக்கு போனா சார்லாம் வந்து நெட்வொர்க்கிங் பத்தி பேசுவாங்க. ஆனா நம்மளுக்கு எந்த நெட்வொர்க் பத்தியும் பேசல, நெட்வொர்க்கை தொடக்கூட இல்லை நம்ம. ஏன் அவங்க டீச் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் இந்த நம்பர் சிஸ்டம் டீச் பண்ண மாட்டாங்க? நம்ம படிச்சிருப்போம்னு சொல்லிட்டு சார். டைம் பத்தாது. அப்படின்னா Base. ஏன் இதை டே 1ல காமிக்க மாட்டாங்க அப்படின்னா
திருப்பி சொல்றேன், இது 3rd 4th 5th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் தான் இன்னைக்கு ஃபுல்லா படிச்சிருக்கீங்க. நாட் 8th ஸ்டாண்டர்டோ 7th ஸ்டாண்டர்டோ கிடையாது. இது எல்லாமே உங்க வீட்ல யாருன்னா இப்ப சின்ன பசங்க படிச்சுன்னு இருக்காங்கன்னா அவங்களோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கை வாங்கி பாத்தீங்கன்னா 3rd 4th 5th அவங்களுக்கு நம்பர் சிஸ்டம்னா என்ன, டெசிமல் டு பைனரி, பைனரி டு டெசிமல், எக்ஸா டு பைனரி, பைனரி டு எக்ஸா 4th 5th 4th 5th முடிச்சிருவாங்க. வேணா போய் செக் பண்ணி பாருங்களேன். அப்போ அந்த 4th 5th ஸ்டாண்டர்ட் தான் நம்ம இந்த ஏஜ்ல ஒரு இன்ஸ்டியூட்ல திருப்பி டே 1ல படிக்கிறோம். அப்போ நாங்க ஏன் எடுக்கிறோம், ஒரு சில பேர் ஏன் எடுக்க மாட்டாங்கன்னா அது ட்ரெயினர் பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும். அங்க இருக்க ட்ரெயினர் என்ன நினைப்பாருன்னா 4th 5th முடிக்காமையா இங்க சீசனை ஜாயின் பண்ணிருப்பீங்க, முடிச்சிருப்பீங்கல்ல, அப்ப அங்கேயே சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அப்புறம் நான் ஏன் சொல்லி தரணும்னு அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. இங்க எங்களோட பாயிண்ட் ஆஃப் என்னன்னா நாங்களும் 4th 5th படிச்சுதான் வந்திருக்கோம். நாங்க 4th 5th படிக்க சொல்ல இதெல்லாம் படிச்சோம், நான் ஏன் படிச்சோம் எதுக்கு படிச்சோன்னு சுத்தமா ஞாபகமும் இல்ல, இது புரிதலும் கிடையாது. சும்மா கேட்டாங்க, பாஸ் பண்ணோம். 4th 5th என்ன பண்ணணும் எனக்கே தெரியாது. அப்போ கண்டிப்பா என்ன மாதிரியே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பீங்க, அதெல்லாம் படிச்சுட்டோ இல்ல படிக்காமையோ. அப்போ அவங்களுக்காக டே 1 என்ன பண்றோம்னா, இல்ல இங்க நம்ம ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் சொல்லியிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் எடுப்போம், அந்த நம்பர் சிஸ்டம் உங்களுக்கு புரியட்டும், அப்புறமா சீசனே கிளாஸ் ஸ்டார்ட் பண்றது நல்லது. இல்ல நீங்க தான் ஸ்கூல் படிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன்னா அப்ப 40 பேர் உள்ள இருக்கீங்க. இந்த 40 பேர்ல கண்டிப்பா 15 பேருக்கு இந்த சிஸ்டம் ஏற்கனவே தெரியும். ஓகேவா? தெரியும், அவங்க நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன்லாம் 15 பேருக்கு தெரியும். அப்ப அந்த 15 பேருக்கு மட்டும் தான் இனிமேல் கோர்ஸ் புரியும். மீதி இருக்க 20-25 பேருக்கு இந்த கோர்ஸ் புரியாது. அதனாலதான் அப்படி இருக்கக்கூடாது சொல்லிட்டு தான் எல்லாருமே காமனா இருக்குன்னு சொல்லிட்டு டே 1ல we covered about நம்பர் சிஸ்டம். இது புரிஞ்ச அப்புறமா தான் நீங்க சிஸ்கோ சிலபஸே ஓபன் பண்ணும். இன்னும் நான் சீசனி புக் ஓபனே பண்ணல. அந்த புக்கை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி யூ நீட் எலிஜிபிலிட்டி. அந்த எலிஜிபிலிட்டி தான் இப்போ உங்களை நாங்க ரெடி பண்ணிருக்கோம். சரி, இன்னைக்கு கிளாஸ் எல்லாமே ஈஸி கண்டென்ட் தான், பெரிய கண்டென்ட்லாம் கிடையாது. பட் இது ஈஸின்னு நினைக்காது. நாளைக்கு கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் எலிஜிபிலிட்டி இருக்கு. எலிஜிபிலிட்டி அப்படின்றது என்னன்னா, நாளைக்கு நீங்க வருவீங்களா எத்தனை மணிக்கு, ஒரு 7:15க்கோ 7:20க்கோ வந்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டோம். 7:05 வரவங்களை மட்டும் தான் இனிமே கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். அவங்களுக்கு மட்டும் தான் நாங்க டவுட்டை கிளியர் பண்ண போறோம். நீங்களே ஏன்னா தானே வந்தீங்கன்னா நான் ஏன் சொல்லி தரணும், அந்த கணக்கை விட்டுருவோம். அப்போ நாளையில இருந்து யாரா 7:05 வந்துட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு நம்பர் எழுதுறேன், 225. நோட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சீங்கன்னா நம்பர் சிஸ்டம் ஈஸின்னு நினைச்சுக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது, இல்ல கஸ்டமர் சிலபஸும் இருக்கு. எத்தனையோ இன்ஸ்டியூட் இருந்தாலும் எங்க இன்ஸ்டியூட் நம்பி இங்க டெமோ அட்டன் பண்ணதுக்கே ரியலி தேங்க்ஸ். அப்போ ஏன் இந்த இன்ஸ்டியூட் நம்பி வந்திருக்கீங்கன்னா வில் டூ சம்திங், நாங்க கொஞ்சம் யூனிக்கா இருப்போம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி, இன்னைக்கு கிளாஸ்ல இல்ல, நாளைக்கு கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி இங்க இருக்க எல்லாருக்குமே 225 பைனரி என்னன்னு தெரியணும். ஆனா கண்டிஷன் என்னன்னா, என்ன கண்டிஷன்? ஏற்கனவே யூடியூப் சேனல்ல வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் என்ன பேச வரேன்னு மொத்தமா பிடிச்சிட்டு இருப்பீங்க. ஓகேவா? அப்போ நோட்டு பென் இல்லாம இதோட பைனரி யார் சொல்ல முடியுமோ அவங்க மட்டும் தான் உள்ளேயே வரணும். அதுக்கு நீங்க நைட்டு படிப்பீங்களோ எப்போ படிப்பீங்கலாம் தெரியாது. இது வரையும் பார்த்துட்டு ஈஸியா இருந்திருக்கும், இப்ப பார்த்துட்டு மாட்டிப்பீங்க. கால்சி யூஸ் பண்ணக்கூடாது, நோட்டு பென் இருக்கக்கூடாது. நீங்க உட்கார்ந்த உடனே உங்ககிட்ட 225 பைனரி என்னன்னு கேட்பேன். சுரேன் 225 பைனரியா, ஒரே நிமிஷம் யோசிச்சு பார்க்குறேன் சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இதுதான் சுரேன் பைனரின்னு வாயில சொல்லிட்டு போயினே இருந்தணும். இந்த நோட் எடுக்கிறது, பிளேஸ் வேல்யூ எழுதுறது, அதை கவுண்ட் பண்றது, அதுக்கு கீழே நம்பர் எழுதுறது, அந்த சீன்லாம் இன்னைக்கு பண்ணலாம். ஏன்னா இப்பதான் படிக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கும், இன்னைக்கு பண்ணிக்கோங்க. நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எலிஜிபிள் இருக்கணும் எல்லாருமே. இன்கேஸ் யாருன்னா இல்லைன்னா போற சிலபஸ்ல உங்க ஃப்ரெண்டெல்லாம் நல்லா படிப்பாரு. இதுக்கு பேர் தான் மைண்ட் கால்குலேஷன். ஓகேவா? மைண்ட் கால்குலேஷன் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். இல்ல சரி நான் மைண்ட் கால்குலேஷன் பண்ணல, எனக்கு நோட்டு பென் எடுத்தாதான் இது வருது அப்படின்னா அப்போ உங்க கூட தான் ஜாயின் பண்ணிருப்பாரு. அவர் சூப்பரா படிப்பாரு, நீங்க ஸ்லோவா படிப்பீங்க. எவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா நீங்களும் படிச்சிருவீங்க, ஆனா ரொம்ப ஸ்லோவா இருப்பீங்க. ஒரு கொஸ்டின் கேட்டா அவர் பண்றாரு,
நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் பண்ணி முடிச்சிருவாரு. அப்போ உங்களுக்கு ஆன்சர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சுரேன் 225 கஷ்டம்னு நினைக்காதீங்க. இங்க கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே ஃபேமஸ் நம்பர். நான் இங்க ஒரு ஃப்ளூக்ல இந்த நம்பர்லாம் கொடுக்கல. இங்க பாருங்க, இங்க இருக்க நம்பர் எல்லாமே ஃபேமஸ் நம்பர். 128 192 ஃபேமஸ். ஏன்னா 128 64 ஆட் பண்ணா 192. 224 ஃபேமஸ். எதை ஆட் பண்ணா ஃபர்ஸ்ட் 3 நம்பர் பிளஸ் பண்ணா 224. 128 64 32 பிளஸ் பண்ணா 224. பக்கத்துல ஒரு நம்பரை பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா 240. அதுக்கு பக்கத்துல ஒரு நம்பரை பிளஸ் பண்ணீங்கன்னா 248. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த நம்பரோட மைண்ட் கால்குலேஷன் ரெடியா இருக்கணும். நாளைக்கு உங்களை கூப்பிட்டு 224 கூப்பிட்டு சுரேன் 224 அப்படின்னு யோசிச்சாவே காலி நீங்க. ஓகேவா? நான் தெளிவா சொல்லிடுறேன். என்ன சுரேன் இவ்வளவு பயம் கொடுத்துறீங்களே சீசனே கிளாஸ்ல அப்படின்னீங்கன்னா அதை பயமாவே வச்சுக்கோங்க. 224 பைனரி கேட்டா இந்த நோட் எடுக்கிறது பென் எடுக்கிறது இருக்கக்கூடாது. சுரேன் 224 தானே சுரேன். ஃபர்ஸ்ட் 3 நம்பரை பிளஸ் பண்ணணும். என்னென்ன நம்பரு? 128 64 32 32 ஆட் பண்ணா 224 வரும். அப்போ பைனரி என்னன்னா 11100000. நாளைக்கு வந்து இதுக்குள்ள நோட்டு பென் எடுக்கக்கூடாது. அது இன்னைக்கு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது யாருன்னா ஈஸின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு சொல்றேன். இனி ஒண்ணுமே எடுக்கடா சுரேனு, ஏதோ நம்பர் சிஸ்டம் எடுத்தாரு அப்படின்னீங்கன்னா வாங்க நாளைக்கு டெஸ்ட் வைக்கிறேன், முடிஞ்சா கிளியர் பண்ணுங்க. அப்போ ஒத்துக்கிற இது ஈஸியா கஷ்டமானு. இது ஈஸியா பார்த்தா ஈஸி, மைண்ட் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா கஷ்டம். மைண்ட் கால்குலேஷன் ரெடி பண்ணி ஆகணும். 254 கேட்டா பேசணும். பேப்பர் பென் எடுக்கக்கூடாது. ஏன்னா 254 ஈஸி. லாஸ்ட் ஒரு நம்பரை விட்டுட்டு மீதி எல்லாம் பிளஸ் பண்ணா 254. அப்ப நாளைக்கு உங்களை கூப்பிட்டு கேட்கிறேன், உங்க பேரு தனுஷா? ஓகே, தனுஷ் மைண்ட்ல வந்துச்சு பேரு. அப்போ தனுஷ் தான் மொத்த கொஸ்டினும். அப்போ தனுஷை கூப்பிட்டு நாளைக்கு 254 பைனரி என்னன்னு கேட்டா சார் 11111110 சொல்லிட்டு போயினே இருந்துடணும். இருங்க சார் நான் யோசிக்கிறேன், எனக்கு டைம் கொடுங்க 10 நிமிஷம். அதுக்கெல்லாம் டைம் இல்லை, இன்னைக்கு கேளுங்க. இப்போ நான் கேட்குறேன் தனுஷை, சார் வெயிட் பண்ணுங்க சார், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இப்போதான் நான் எடுத்திருக்கேன், நீங்க ஹோம்ஒர்க் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னைக்கு ஒத்துப்பேன், நாளைக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். 225 கேட்டா ஈஸி. அப்போ நான் கேட்டது அடுத்தது என்னன்னா நான் என்ன கேட்டேன்? 225. 225 ஈஸி. யாருக்கு சொல்லுங்க, யாருக்கு இது ஈஸி? உங்களுக்கு தான் சார். இல்ல 225 யாருக்கு தெரியுமா ஈஸி? யாருக்கு ஈஸினா 224 தெரிஞ்சவங்களுக்கு. அததான் சொல்ல வரும். 224 யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு தான் 225 ஈஸி. இல்லைன்னா நீங்க என்னமா பண்ணிருப்பீங்க? 1 + 2 + 3 3 + பக்கத்துல 4 8 எங்கேயோ பண்ணிருப்பீங்க சம்மந்தமே இல்லாம. 224 யாருக்கு போட தெரியுமோ அவங்களுக்குலாம் 225 ஈஸி, 226 ஈஸி, இதெல்லாம் ஈஸி. அதே மாதிரி 242ன்னு கேட்குறேன். இது எப்போ தெரியுமா ஈஸியா இருக்கும்? எப்போ ஈஸியா இருக்கும்? சார் எனக்கு மைண்ட்ல 240 ஏற்கனவே தெரியும் சார். நீங்க கொடுத்த நம்பர்ல 240 இருக்கு, அது ஃபேமஸ் நம்பரு. 240 எதெல்லாம் பிளஸ் பண்ணணும் தெரியுமா? 128 64 32 16 நாலத்தை பிளஸ் பண்ணா 240 வரும். 240 போட தெரிஞ்சவங்களுக்கு சுரேன் 242 ஈஸின்னு சொல்றீங்க. எனக்கு 240 தெரியாது சுரேன், 240 தானே, இருங்க நான் 1 + 2 + 4 நான் இந்த பக்கம் வரேன் அந்த பக்கம் போறேன்னா மாட்டிப்பீங்க. அப்போ 240 248 224 192 128 இது எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் நம்பர். இதுக்கு இன்னைக்கு நோட்டு பென் எடுத்து பண்றீங்க, சந்தோஷம். நாளைக்கு இதுக்கு நோட்டு பென் எல்லாம் இல்லாம வீட்டுல போயிட்டு உட்கார்ந்து அத்தந்தவ பிராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு மைண்ட் கால்குலேஷன்ல உள்ள வந்துட்டீங்கன்னா அடுத்த சிலபஸை தெறிக்க விட்டுடலாம். இல்ல சுரேன் 226க்கு நான் யோசிப்பேன், லேட் ஆகுனீங்கன்னா சந்தோஷம், படிங்க, நீங்க படிச்சிருவீங்க. ஆனா உங்க பக்கத்துல இருக்கவரு முடிச்சிருவாரு ஃபர்ஸ்ட், நீங்க முடிக்கிறது ஒரு 10 நிமிஷம். நான் தனுஷை கேட்கிறேன், தனுஷ் 225 சுரேன்னு யோசிக்கிறாரு. உங்க பேரு கௌரிசங்கர் கேட்கிறேன், கௌரிசங்கர் நீங்க நைட்டு போய் உட்கார்ந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்காரு. கௌரிசங்கர் டக்குன்னு ஆன்சர் பண்ணுவான், தனுஷ் பண்ணுவான். தனுஷ் பண்றதுக்கு 15 செகண்ட் ஆகும், கௌரிசங்கர் பண்றதுக்கு 4 செகண்ட் ஆகும். அப்ப தனுஷை கேட்போம், 15 செகண்ட் வெயிட் பண்றாரு. நான் வெயிட் பண்ண மாட்டேன், நான் தனுஷ்க்கு போயிடுவேன், சாரி கௌரிசங்கருக்கு போயிடுவேன்.
கௌரி சங்கர் சார் இதுவா சார் முடிச்சு விட்டுருவார். அப்போ தனுஷ் ஆன்சர் பண்றாரு தான், ஆனா டாப் ஸ்டூடெண்ட் கிடையாது. அப்போ நாளைக்கு வந்து காம்படிஷன் ஆரம்பிச்சு. இன்னைக்கு எந்த காம்படிஷனும் கிடையாது உங்களுக்கு. இப்போ நாளைக்கு வந்து உங்க கூட ஜாயின் பண்ணவங்க அதே ஃபீஸ் தான் கட்ட போறாங்க, அதே டெமோஸ்ட்ரேஷன் தான். உங்க கூட ஜாயின் பண்ணவங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு நோட்டை நீங்க ஓப்பன் பண்ணலைன்னா, ஓவர் கான்ஃபிடென்ட்ல ஏற்கனவே நான் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸு 10 இயர்ஸ் மார்க்கெட்ல இருக்கேன், இதெல்லாம் எனக்கு ஈஸி அப்படின்னா ஓகே, நாளைக்கு வாங்க பார்க்கலாம். அதனால இன்னைக்கு வீட்டுக்கு போனோடனையும் நோட்டு போட்டு இதெல்லாம் எழுத ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் நோட்டு எழுத டைமே தரல, நான் பாட்டுன்னு செஷன் எடுத்துன்னு போயினே இருக்கு. இந்த நோட்ஸை நான் கிட்டப்ல அப்லோட் பண்ணிட்டு லிங்கை ஷேர் பண்ணிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் உட்காந்து எழுதணும். எழுதி பார்த்துட்டு சுரேன் சொன்ன மாதிரி மைண்ட் கால்குலேஷன் யோசிச்சு பார்க்கணும். சுரேன் நாளைக்கு உள்ள போறோம், சுரேன் நாளைக்கு 226 கேட்டுட்டாருன்னா நம்மளால சொல்ல முடியுமா 10 செகண்ட்குள்ள? 10 செகண்ட் தான் மேக்சிமம். 226 கேட்டாருன்னா சுரேன் என்னை கூப்பிட்டு என்னால 10 செகண்டுக்குள்ள நோட்டு பென் இல்லாம பைனரி சொல்ல முடியுமான்னு இன்னைக்கு நைட்டு நீங்க ஹோம்ஒர்க் பண்ணி ஆகணும். இப்போ நீங்க மார்னிங் 7 ட்ரெயின்ல இருக்கீங்கன்னா நீங்க எல்லாருமே இப்போ ஜாப் போய் ஆகணும். 9 o'clock ஷிஃப்ட் இருக்கும், இல்லை 10 o'clock ஷிஃப்ட் இருக்கும். வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு 10 மணி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், நைட்டு 10 மணி ஆகுதுன்னா 11 மணி வரையும் உங்க பர்சனல் ஒர்க்லாம் பண்ணுவீங்க. 11 மணிக்கு கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்? என்ன பண்ணி ஆகணும்? நோட்டை எடுக்கணும். இல்லைன்னா இது யாருன்னா தலைக்கீழ இதெல்லாம் நாங்க ஸ்கூல்லயே பார்த்துட்டோம் சுரேன் ஈஸின்னு நினைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நாளைக்கு உங்களால மைண்ட் கால்குலேஷன் பண்ண முடியாது. அப்போ ஜாப் போறவங்களுக்கு தான் இந்த கோர்ஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்க யார் தனுஷ் ஜாப் போறீங்களா? ஓகே. கௌரி சங்கர் எத்தனை மணி ஷிஃப்ட்? ஓ, வித்தியாசமான ஷிஃப்டா? ஈவினிங் 5:30 ஷிஃப்டேவா? போயிட்டு எத்தனை மணிக்கு வரணும்? ஓகே, நைட் 2:30. பக்கத்துல ஜாப் போறீங்களா? பக்கத்துல. ஓகே, என்ன ஷிஃப்ட்? 1 to 9. ஓகே. லாஸ்ட் ஜாப் போறீங்களா? என்ன ஷிஃப்ட்? ஓகே. இப்போ தனுஷுக்கு பிரச்சனையே இல்லை. வீட்டுக்கு போயிட்டு ஒரு 3 hour தூங்குவோம். தூங்கலாம். 3 hour தூங்கிட்டு ஒரு 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு திருப்பி தூங்கிட்டு 4 மணிக்கு எந்திச்சு படிக்கலாம். தனுஷ்க்கு அவ்வளோ டைம் இருக்கு. ஓகேவா? ஆஃபீஸ் போற பீப்புள்ஸுக்கு உங்களுக்கு அப்படி டைம் கிடையாது. இப்போ போனீங்கன்னா ஆஃபீஸ் ப்ரெஷர், அந்த ஆஃபீஸ்ல இருந்து தான் வெளியே வரணும்னு கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அந்த ஆஃபீஸ் ப்ரெஷர் முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 9 மணி ஆயிடும். அதுக்கப்புறமா வீட்டு ப்ரெஷர், ஏன்னா வாங்கினு சொல்லியிருப்பாங்க, மறந்துருப்பீங்க, அதுக்கு திட்டுவாங்க, அதெல்லாம் இந்த ஆர்குமெண்ட் முடிக்கிறதுக்கே நைட்டு 11 மணி ஆயிடும். வீட்டில் பசங்க இருக்காங்கன்னா அந்த பசங்கள்லாம் தூங்க வைக்கிறது உங்களுக்கு 11 மணி ஆயிடும். அந்த பசங்க தூங்குறாங்க சொல்லிட்டு உங்க பாப்பா கூடயே சேர்ந்து நீங்க தூங்கிட்டீங்கன்னா உங்க கோர்ஸே முடிஞ்சது. நீங்க 11 o'clock, ஃபார் எக்ஸாம்பிள் 11 o'clock தான் நீங்க ஃப்ரீ ஆகுறீங்கன்னா 11 o'clock உங்களுக்கு தூக்கம் வரும். அந்த தூக்கத்தை விட்டுட்டு 11 o'clock உட்கார்ந்து நம்பர் சிஸ்டம் எழுத ஆரம்பிக்கணும். தனுஷ் வேற, உங்க பேரு சக்தி வேற, 2 பேருக்கும் வித்தியாசம். சக்தி படிக்க போறாருன்னா வித்தியாசம், தனுஷ் படிக்கிறது வேற. ஓகேவா? தனுஷ் மாதிரி நீங்க படிக்க ஆசைப்பட முடியாது. சக்திலாம் தானே சொன்னல, தனுஷ் ஈவினிங் 4 மணிக்கு தூங்கி எழுந்து படிப்பான். அவனுக்கு இப்போ லவ்லாம் பண்றான்னா அவங்க லவ்லாம் பார்த்துட்டு பொறுமையா வந்துட்டு படிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா தனுஷ் ஃப்ரெஷர், ஃபுல் டைம் இருக்கு இந்த சீசனை படிக்கிறதுக்கு. பட் இங்க மார்னிங் பேட்ச் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா மேக்ஸிமம் ஜாப் போறீங்க எல்லாரும். 90% இங்க ஜாப் போற பீப்புள்ஸ் இருப்பீங்க. அப்போ நீங்க ஷிஃப்டையும் பார்த்துக்கணும், ஃபேமிலியும் பார்த்துக்கணும், இந்த சீசனை கோர்ஸையும் பார்த்துக்கணும். இந்த ஷிஃப்ட் பார்க்கறதுனால ஃபேமிலி பார்க்கறதுனால இந்த கோர்ஸை விட்டுட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நைட்டு போயிட்டு நோட்டே போடாம படுத்து தூங்கி எழுந்து நாளைக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க பார்த்தது எல்லாம் வரணும். அதனால ஜாப் போற பீப்புள்ஸ் நீங்க வித்தியாசமா படிக்கணும். தனுஷ் கூட போய் சண்டை போடக்கூடாது. தனுஷ் நீ 2 மணிக்கு தூங்கிடுற, நானும் தூங்குவேன் 2 மணிக்குன்னா தனுஷ் படிச்சிருவாரு, சக்தி தான் மாட்டுவீங்க. ஓகே, இதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். இந்த கோர்ஸ்ல, இந்த சீசனை கோர்ஸ்ல இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ட்ரெயினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க, புரிஞ்சுதா கேட்பாங்க, தேங்க்யூன்னு. ஸ்டூடெண்டோட பொசிஷன் என்ன, ஸ்டூடெண்ட் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதனால உங்களுக்கே தெரியும், உங்க ஜாப் வந்து நீங்க இப்போ ஒர்க் பண்ற ஜாப் வேணான்னு தான் நிறைய பேர் முடிவு எடுத்துட்டு சீசன் வந்திருக்கீங்க. அப்போ அதுல இருந்து வெளியே வரணும்னா யூ வாண்ட் டு டூ சம்திங். தனியா டைம் எடுத்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் உங்க ட்ரெயினர் சொல்றது கேட்கணும். இப்போதைக்கு உங்க ட்ரெயினர் நான் தான், சரியா? நான் தான் பிரைமரி ட்ரெயினர், நான் தான் ஃபவுண்டர், நான் தான் சிஇஓ, எல்லாமே நான் தான் இங்க. அதனால நான் இப்போ இந்த ஃபவுண்டர்லாம் விட்டுட்டு நான் ட்ரெயினர் தான் இப்போதைக்கு. அப்போ கொஞ்சம் சுரேன் சொல்றது கேட்கணும். சுரேன் நேற்று ஒன்று சொன்னேன், என்ன சொன்ன ஞாபகம் வச்சு பாருங்க. PDF ஜெராக்ஸ் எடுக்க சொன்னேன் சார். சூப்பர். சுரேன் ஒன்று சொன்னேன்,
சுரேன் சொல்றது கேட்டாவே எனக்கு தெரிஞ்சு உங்களை நான் எங்கேயாவது ஒரு கம்பெனில டாப் லெவலில் உட்கார வைப்பேன். இந்த சின்ன சின்ன போஸ்டிங்லாம் கிடையாது. என் பேச்சை கேளுங்க, உங்களை டாப் லெவலில் உட்கார வைப்பேன். டெஸ்ட் பிடிஎஃப்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க பாருங்க. ஆஃப்லைன் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகும். நைட் செக் பண்ணீங்களா? ஒர்க் ஆகலையா? யாருக்குமே ஒர்க் ஆகலையா டவுன்லோடு? இப்போ செக் பண்ணி பாருங்க மொபைல்ல கூட ஒர்க் ஆகுமே. ஒரு ஆள் தான் ஒர்க் ஆகலனாரு. ஆகுதா? எடுத்துக்கீங்களா? ஆன்லைன் யாருன்னா ஒர்க் ஆகுதா டவுன்லோடு? சார் Work ஒர்க் ஆகுது ஆகுது சார். நீங்க கிட்டப் லாகின் பண்ணிருக்கணும். உங்க அக்கௌண்ட்ல லாகின் பண்ணிட்டு உள்ள போங்க. வியூ மட்டும் பண்ண விடாது. ஓகேவா? அதனால என்ன பண்ணுங்கன்னா இங்க பாருங்க, அது டவுன்லோட் ஆகலைன்னா வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. குரூப்ல ஏதாவது இஷ்யூ இருந்தால் குரூப்ல போட்டீங்கன்னா நான் பார்ப்பேன்ல. குரூப்ல எதுவுமே போட மாட்டீங்க, தூங்குறீங்கன்னா அப்படி இருக்கக்கூடாது. இனிமே குரூப்ல போடுங்க. அந்த கிட்டப்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் திருப்பி காட்டுற கிட்டப்ப உங்களுக்கு ஒரு ஃபோல்டர்லாம் இப்பயே கிரியேட் பண்ணிடுறேன். இன்கேஸ் ஏதோ சீசனி ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ள போனீங்கன்னா டெஸ்ட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சிருங்க. இப்போ நீங்க வச்சிருந்தீங்கன்னா இது ரொம்ப கம்ஃபர்டபுள். ஏன் தெரியுமா? இங்க பாருங்க, டெஸ்ட் பிடிஎஃபா. இதில் இன்னைக்கு கிளாஸ் ரீடிங் என்னன்னா நம்பர் சிஸ்டமா. இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ கையில் வச்சிருக்கீங்கன்னா ஹார்ட் காப்பி ரொம்ப சூப்பர்ல. டவுன்லோட் ஆகலன்னு டக்குனு குரூப்ல போட்டுருங்க. சரி, டவுன்லோட் ஆகலன்னு நாங்கள் பார்ப்போம்ல குரூப் என்ன இஷ்யூன்னு. இது வரைக்கும் ரெடியா? டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் 74 பைனரி கேல்சி யூஸ் பண்ணிக்கலாம். மைண்ட் கால்குலேஷன் கிடையாது இது. ஓகேவா? 74 இதெல்லாம் உட்காந்து இப்போ எழுத ஆரம்பிக்கணும். இதை எழுதிட்டு அதுக்கப்புறமா எக்ஸாட் டு பைனரி கன்வர்ஷன் இது எல்லாமே. அப்போ எஃப் 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 3 எஃப். ஒரு எஃப்க்கு 4 1, ரெண்டாவது எஃப்க்கும் 4 1, மூணாவது எஃப்க்கும் 4 1. இது எல்லாமே உட்கார்ந்து கால்சி எடுத்து இதெல்லாம் எழுத ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நாங்க கொடுக்குற ஒரு ஹோம்ஒர்க்ஸையும் அழகா பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க இங்கே ஓகே பார்த்துக்கலாம் ஈஸி தானே, அப்படி கிடையாது. இங்க பாருங்க எவ்வளவு டெஸ்ட் பேப்பர் இருக்கு பாருங்க. இதை சேர்த்து வச்சுட்டு நாளைக்கு பண்ணலாம்னா நாளைக்கு வேற ஒரு டெஸ்ட் வரும். அப்போ 2 டெஸ்ட் சேர்த்து வச்சுப்பீங்க. அப்போ இன்னைக்கு நைட்டுக்குள்ள சீசன் நோட்டு முடிச்சுட்டு இதை உட்கார்ந்து மைண்ட் கால்குலேஷன் பண்ண முடியாது. இதெல்லாம் கஷ்டமான நம்பர். ஏன்னா இங்க பாருங்க 226 கேட்டா மைண்ட் கால்குலேஷன் பண்ணலாம். 237 கேட்டா மைண்ட் கால்குலேஷன் பண்ண முடியும், லேட் ஆகும். கஷ்டமான நம்பர். நீங்க 237 எனக்கு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு இல்லை கால்சி யூஸ் பண்ணணும். எனக்கு தெரியாது. 237 224 ஆட் பண்ணிட்டு அப்புறமா 10 ஆட் பண்ணணும், அப்புறமா தான் வரும், லேட் ஆகும். அதனால இந்த மாதிரி நம்பர் நாங்கள் கேட்கவே மாட்டோம். நாங்கள் எல்லா நம்பரையும் கேட்போம்லாம் கிடையாது. எங்களுக்கு தெரியும் எந்த நம்பர்லாம் ஈஸியான நம்பர். ஈஸியான நம்பர் தான் கேட்கும். நீங்க என்ன கேளுங்களா 237 நான் எப்படி இருந்தாலும் 20 செகண்ட் 25 செகண்ட் ஆகும் இதை நான் கால்குலேட் பண்றது. நான் கால்குலேட் எடுத்து அதனால இந்த மாதிரி நம்பர்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டோம். அப்போ இது மைண்ட் கால்குலேஷன் கிடையாது. நீங்க போட்டு பார்க்கலாம் நீங்க எப்படி படிச்சிருக்கீங்க அப்படின்னு. இதை பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு கிட்டப் நான் இன்னைக்கு வீடியோ ஷேர் பண்ணிடுறேன் எப்படி இந்த கிட்டப் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்றது. உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் இப்பயே கிரியேட் பண்ணிருக்கோம். add file, create new files. The folder name is CAB3. B3. இனிமே இந்த ஃபோல்டருக்குள்ள எல்லா நோட்ஸ் இருக்கும், அதுல இருந்து எடுத்துக்கோங்க, வேற ஃபோல்டர் போக வேண்டாம். ஓகே, இந்த SNCA-B3க்குள்ள இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க. இன்னைக்கு நான் என்ன ஃபைல் எழுதணும் அந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட். CCME உங்க பேட்ச் வந்து SNCA-B3. இது டாபிக் பேர் வந்து நம்பர் சிஸ்டம். இப்போ அந்த ஃபைலை நான் என்னோட கிட்டப்ல என்னோட சர்வர்ல நான் அப்லோட் பண்ணிடுறேன்.
நீங்க எல்லாருமே இதுல இருந்து டவுன்லோட் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். அந்த டவுன்லோட வச்சுக்கிட்டு நீங்க போயிட்டு சிசிஎன்ஐக்கு அழகா ஒரு நோட் போட்டு இதெல்லாம் எழுதிட்டு சுரேன் கேட்குற மாதிரி நம்மளால மைண்ட் கால்குலேஷன் பண்ண முடியுமா? ஏன்னா இவ்வளவு பெரிய ஃபீஸ் பே பண்றீங்க, ஃபீஸ் கொடுக்குறீங்களோ இல்லையோ, டெமோ அட்டன் பண்ணாலும் டெமோவை பார்த்துடாதீங்க. டெமோவை பார்த்தா படிக்க முடியாது. ஓ கமிட் சேஞ்சஸ். இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ள போனீங்க அப்படின்னா ஃபைல் இருக்கும். எஸ்என்சிஏ சிசிஎன்ஏ எஸ்என்சிஏ B3 அதுக்குள்ள டெஸ்ட் ஃபைல் இருக்குது. தேவையில்லை, சும்மா கிரியேட் பண்ணுது. நம்பர் சிஸ்டம்னு இருக்கும். ஓகேவா? இந்த ஃபைல் நான் இப்போ சேவ் பண்ண ஃபைலு. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் போய் நோட் போட்டுருந்தா இருந்தால் போட்டுக்கலாம். இனிமேல் எல்லா ஃபைல்ஸும் இந்த எஸ்என்சிஏ B3க்குள்ளே நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அப்லோட் பண்ணிடுவேன். இதுலேருந்து எல்லா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும், இப்போ பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் படிப்பாங்க. அவங்க இதுலேருந்து நோட்ஸ் எடுத்துப்பாங்க. சரி, அதனால் நான் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். நாளைக்கு வரதுக்கு முன்னாடி 225ஓட பைனரி, இந்த 193ஓட பைனரி, 225ஓட பைனரிலாம் நோட்டை பார்க்காம எழுதிட்டு வாங்க. தென் யாரும் இதை மட்டும் இன்கம்ப்ளீட் பண்ணிடாதீங்க. எங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் திருப்பி உங்களை புஷ் பண்ண முடியாது. எனக்கு இந்த டெஸ்ட் பிடிஎஃப்ல நம்பர் சிஸ்டம் பிடிஎஃப் சார் நாங்கள் டெமோ தான் அட்டன் பண்ணுறோம், ஃபீஸ் எல்லாம் கட்ட மாட்டோம், 4 கிளாஸ் தான் அட்டன் பண்ண போகிறோம்னா பரவாயில்ல, சந்தோஷம் தான். பட் அதுக்குன்னா படிக்கணும்ல. ஓகே, இந்த நம்பர் சிஸ்டம் பிடிஎஃப் எல்லாருமே முடிச்சுட்டு ஃபோட்டோ பிடிச்சி வச்சிடணும். ஏன்னா இங்கே திருப்பி உங்களுக்கு தெரியும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், நான் நேற்றே உங்களுக்கு காமிச்சேன், வேணும்னா திருப்பி ஒரு தான் காமிச்சோம். ஏன்னா நீங்க கேர்லெஸ்ஸாக இருந்துட்டீங்கன்னா போர்ஷன் சேர்த்து வச்சிட்டீங்கன்னா அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் ஒருத்தவங்களை கிட்டப் ஓபன் பண்றோம்னா அவங்களும் டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்காங்க. அந்த ஃபோல்டருக்குள்ள அவங்களும் நம்பர் சிஸ்டம் டெஸ்ட்னு வச்சிருக்காங்க. இந்த பாருங்க, போன பேட்ச் ஸ்டூடெண்ட் இன்னும் முடிக்கல, அவங்க இப்பதான் படிச்சுன்னு இருக்காங்க. ஓகேவா? எல்லா ஸ்டூடெண்ட்டும் அந்த பேட்ச்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் முடிச்ச உடனே அதை போட்டோ பிடிச்சி அவங்களோட கிட்டப்ல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் கையோட பண்ணிடணும். நாளைக்கு வரதுக்கு முன்னாடி சார் நான் மறந்துட்டேன், எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குன்னு அப்படி சொல்லாம நீங்க சக்சஸ் ஆகணும்னா இதெல்லாம் எங்க சைட்ல நீங்க பண்ணி தான் தீரும். ஓகேவா? பண்ணிட்டு போட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ண போறீங்க. கேல்சி போட்டு தான் கேட்கறேன் நான், மைண்ட் கால்குலேஷன் கேட்கல இதுல நான். ஸோ இதெல்லாமே பண்ணிட்டீங்கன்னா டெய்லி ஒரு டெஸ்ட் அதெல்லாமே முடிக்க உங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடைச்சிடும். எந்த டாபிக்குமே மக்க படிக்கணும்னு அவசியமே கிடையாது.